அனைவருக்கும் பகவத் மிஷன் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த ஆன்லைன் ஜூம் ஞான முகாமில் ஞான ஆசிரியர் பகவத் மிஷன்லேருந்து திரு சரவணன் ஐயா வந்திருக்காங்க. அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்கள் இன்று அடுத்த 1 மணி நேரம் ஐயா வந்து நம்ம ஞானத்தை பற்றி நம்மளுக்கு ஒரு புதிய தலைப்பில் உரையாற்றிருக்காங்க. எல்லாரும் வகுப்புல வரலாம். வாழ்க வணக்கம். சார் 2 மணி வரலும் போயிருன்னு சொல்லிடுங்க. சரிங்க சார். ஓகே, கண்டிப்பாங்க. ஓகே, எனக்கு 2 மணி ஆகும்போது ஒரு சிக்னல் காமிச்சிருங்க. ஏன்னா நான் கிளாக் பார்க்க மாட்டேன். ஓகே பார்த்தா சார். நம்ம அந்த ஃப்ளோ கட் ஆயிருங்கிறதுனால நான் கிளாக்கே பார்க்கறது இல்லை பொதுவா. ஓகே சார், நான் ரிமைண்ட் பண்றேன். நான் நீங்க அப்படியே ஒரு கிட்ட வந்துட்டுன்னா நீங்க ஒரு ரிமைண்டர் மட்டும் பண்ணிடுங்க. ஓகே. சரியா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். நன்றி சார். ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ரைட். பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் அடியனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நாம் இன்னைக்கு ஒரு மிக மிக முக்கியமான நம்ம வாழ்க்கையிலே எல்லா விஷயத்தையும் இந்த மனசை வச்சுதான் செய்யறோம். அது எப்படி செயல்படுதுங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். அதனால நம்ம எல்லாருமே ஆன்மீகத்துல ஓரளவுக்கு நல்ல பக்குவமான நிலையில இருப்பவங்க தான் நீங்க அனைவருங்கிறத நான் நல்லா உணர்றேன். அதனால இதுவரையிலும் உங்களை ஒரு அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருப்பாங்கல்ல, எத்தனையோ குருநாதர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், இப்படி அவங்கள எல்லாரையும் ஒரு ஒரு நிமிடம் மனசுல நினைச்சு என்ன இந்த நிலைக்கு உயர்த்திருக்கிறீங்க, இதுல இருந்து இந்த ஒரு வகுப்பிலேயே நான் என்னுடைய ஒட்டுமொத்த தேடுதலுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவத் ஐயா, அவர் குருநாதர் தேனி சுவாமிகள் இருவரையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம வகுப்புக்கு போலாம். அதனால ஒரு செகண்ட் உங்களுடைய பெற்றோர், உங்களுக்கு வாழ்க்கைக்கு உயர்வளித்த குருநாதர்கள் அனைவரையும் ஒரு நிமிடம் மனதார பிரார்த்தனை செய்துட்டு நம்ம வகுப்புக்கு போறோம். நன்றி. நீ நம்ம நேரா வகுப்புக்கு போலாம். நீங்க எல்லாம் ஜூம் வகுப்பு மூலியமாக இந்த ஞான முகாமை கலந்து கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க எங்க இடத்த தேடி வர்றதை விட நாங்க உங்க வீட்டுக்கு வரோம். அதான் நம்முடைய புதிய அணுகுமுறை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா, பலர் எத்தனையோ, அதாவது என்னன்னா, வீட்டுல சிலவங்க உடம்பு சரியில்லாம இருப்பாங்க, அவங்களை விட்டுட்டு வர முடியாது, இல்ல எத்தனையோ நிர்பந்தங்கள் இருக்குது. அதுக்கு மத்தியில அவங்க எப்படி வர்றதுங்கிறது ரொம்பவே ஒரு டஃப்பான இது இருக்குது. அப்பா ஐயா கேக்குதா? கேக்குதுங்கய்யா. ஓகே. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலதான் இப்படி ஒரு ப்ரோக்ராம் நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த வகுப்பினுடைய சாரம். ஓகேங்களா? அதுனா எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாம ஒரு இதுல இந்த வகுப்பு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோங்கிறத ஃபர்ஸ்ட் பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம். இங்க பணம் எப்படி சம்பாதிப்பது அப்படின்னு நிச்சயமா உங்களுக்கு நாங்க சொல்லித்தர போறது இல்லை. நம்பர் 1. ஓகேவா? உடல் நலம், ஆரோக்கியம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்லா ஆயிடுவீங்க, உங்களுக்கு இந்த வியாதி சரியாயிடும், அந்த வியாதி சரியிடும், அந்த மாதிரி எந்த உத்தரவாதம் அளிக்கும் விஷயத்தையும் நாங்க செய்யல. நாம் இங்க சொல்லித்தரது பூரா இந்த மனசுல படுற மன வேதனைகளுக்கு நான் என்ன செய்யணும், அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரே ஒரு புரிதலைத்தான் நாம இங்க சொல்லித்தர போறோம். ஸோ அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வகுப்பின் சாரம். சரிங்களா? அது எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்கெல்லாம் உங்களுக்கு சொல்லுறேன் பாருங்களேன். இது ஒரு ரேட் அடிக்கிறேன், இது என்ன வழின்னு சொல்லுவீங்க? ஒரு இம்பாக்ட், பிசிக்கல் பெயின் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா? ஆனா
நம்மள வந்து அதாவது ஒரு ஒரு அடி வச்சேன், அதனால இங்க ஒரு இம்பாக்ட் ஆச்சு, நான் வலியா ஃபீல் பண்றேன். அதாவது உடல்ல வலியா உணர்கிறேன் அப்படிங்கிறது தான் உடல் வலின்னு. அதான் பிசிக்கல் பெயின் இங்கிலீஷ்ல சொல்றோம், தமிழ்ல உடல் வலி. ஓகேங்களா? ரைட். இது வந்து இதற்கான தீர்வு நம்ம சொல்றோமானா நிச்சயமா இல்ல. அப்ப எதுக்கான தீர்வு தான் நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மெயினான எல்லாரும் கூடி இருக்கிற ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல நம்மள ஒரு சொந்தக்காரன் வந்து வச்சு செஞ்சுட்டு போயிடுறான். அப்ப நமக்கு ஏற்பட்ட அவன் அவன் வந்து அவன் பேசுனது ஒரே ஒரு நிமிஷம் பேசிட்டு அவன் நகர்ந்து போயிட்டான். அப்ப இருந்து இங்க உள்ள கொதிக்குது, குப்பு 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 குப்புன்னு இப்படி வேக்குது, விறு இருக்குது. நான் அவனை உண்டு இல்லைன்னு பாக்குறேன். என்ன நினைச்சிட்டான், நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம அத்தனை எமோஷன் எடுக்கிறோம் இல்லையா? உண்மையில பார்த்தா பேசணும் ஒரு நிமிஷத்துல போயிட்டான். அதுக்கு பிற்பாடு நாம படுற மன வேதனைகள் இருக்குது பாருங்க, அது சொல்லில் அடங்காது, சொல்லி முடியாது. பாத்தீங்கன்னா அப்ப இருந்து நமக்கு தான் எமோஷன் வேர்க்குது, விறுவிறுக்குது, டென்ஷன் ஆகுது, பாடி டயர்ட் ஆகுது, என்னென்னமோ ஆகுது. இது ஒரு பக்கம் நடக்குது. இது இல்லாம இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நைட் எல்லாம் தூக்கம் இல்லை. ஏன்னா ஃபுல்லா தூக்கம் அவுட்டு, ஃபுல் டிஸ்டர்ப் ஆயிடுது மைண்டு. அப்புறம் டென்ஷனு, அவனை பார்க்கும் போதெல்லாம் கொதிக்குது. இப்படி எத்தனையோ இருக்குது இல்ல. இந்த மன உணர்வுகளை நாம எப்படி எதிர்கொள்ளணுங்கிறது தான் இன்றையோட வகுப்பினுடைய மெயின் சாரம். ஓகேங்களா? சரி. நீங்க வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துல நம்ம கமலஹாசன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வட்டி வசூல் பண்ற தாதாவா நடிச்சிருப்பார். அவருடைய அப்பாவா நடிகர் நாகேஷ் நடிச்சிருப்பாரு. அவருடைய அவர்கிட்ட படிச்ச ஒரு மாணவன் தான் வந்து டாக்டரா பிரகாஷ் ராஜ் இருப்பார். ஓகேங்களா? அவருடைய பொண்ணு தான் சினேகா. அவங்களும் டாக்டரா படிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப வந்து நாகேஷ் வந்து தற்செயலா பிரகாஷ் ராஜை பார்ப்பாரு. தன்கிட்ட படிச்ச மாணவன் சொல்லிட்டு ரொம்ப இதா பேசிட்டு இருப்பார். அப்ப வந்து என்னுடைய மகன் கூட டாக்டர் தான் அப்படின்னு சொல்லுவாரு. ராஜாராம் அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா, அப்ப ஏன் நம்ம பொண்ணுக்கு உங்க பையனுக்கு ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து போய் பார்க்கும்போது பார்த்தாக்கா இவர் வந்து வசூல் பண்றவரு, டாக்டர் கிடையாது அப்படிங்கிறது பிரகாஷ் ராஜ் தெரிஞ்சுக்கிட்டு அவரை இது பண்ணி, அதாவது நாகேஷே ஒரு அவமானப்படுத்தி வச்சிருவாரு. உங்க அப்பா பாரு எவ்வளவு, நீ ஒரு டாக்டர்னு புள்ளங்கிய அடைஞ்சுக்கிட்டு இருக்காரு, நீ வந்து ஒரு வசூல் வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லி அவர் வச்சுக்கிட்டே சொல்லி ஒரு அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருவார். திரும்பி வந்துட்டு நாகேஷ் ஒரு வசனம் சொல்லுவாரு கமலஹாசன்கிட்ட, நீ என்ன அடிக்கல, குத்துல, எதுவும் பண்ணல, உசுரை மட்டும் உள்ள இருந்து உருவி எடுத்துட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நாம எதுக்கு தீர்வு சொல்றோம்னா, இந்த மன வேதனைக்கு தான் நாம தீர்வு சொல்றோம். அதுதான் நாம கொடுக்கிற சொல்யூஷன். அதை பத்தி தான் நாம இங்க பார்க்க வரோம். நான் திரும்ப சொல்றேன், பணம் சம்பாதிப்பது எப்படின்னு சொல்லித்தர வரல. உடல் வலி வேதனைகளுக்கான தீர்வுக்கு நாம இங்க சொல்லித்தர வரல. எதுக்குன்னா மன வேதனை, மன பிரச்சனைகளுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிற புரிதலை சொல்லித்தரது தான் இந்த வகுப்பினுடைய சாரம். ஓகேங்களா? ரைட். இப்போ ஒரு ஸ்டோரி கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒரு காட்டு மிராண்டிகள் வசிக்கிற ஒரு இடம். அங்க ஒரு விமானம் வந்து லான்ச் ஆயிடுச்சு, இறங்கிடுச்சு. அவங்க எல்லாம் நைட் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து லான்ச் ஆயிடுச்சு. ஆள் இல்லா விமானம். ஓகேங்களா? இவங்க எல்லாம் காத்தால கண்விழிச்சு பாக்குறாங்க. பார்த்துட்டு, "டே, இது ஏதோ பெரிய விலங்காட்டு இருக்கு." ஏன்னா அவங்களுக்கு வந்து நாகரிகம், அறிவு எதுவுமே பெருசா வளரல. ஏதோ ஒரு விலங்கு போல அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. எல்லாரும் பயந்துட்டு போய் ஒரு குச்சி எடுத்து தொட்டு பார்க்கறான். இது ஏதாவது பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லி மாதிரி அவர் போயிட்டு அவர் முள்ள தொட்டு பார்க்கறான். ஓகே, இது கடிக்கல, இது பிரச்சனை இல்லை, இது ஏதோ விலங்குன்னு மேல பயந்தான், இது ஏதோ ஒரு இதுங்கிற மாதிரி அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டான். சரி, இப்படி இருக்கிறான். அந்த ஊருக்கு கொஞ்சம் அருகாமையில பக்கத்துல இருந்து ஒருத்தர் வராங்க. கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவன், கொஞ்சம் அறிவுள்ளவன்னு வச்சுக்கேன். அவன் என்ன சொல்றான் வந்துட்டு, இது பெரிய மாட்டு வண்டிடா, படுற வீல்லாம் இருக்குது, டயர்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. போய் மாட்டெல்லாம் எடுத்துட்டு வாடான்னு சொல்லி
ஒரு 6-8 மாட்டை கட்டி ஏரோப்ளேனை இழுத்துட்டு போறானுங்க. ரோடு பூரா தர ஏரோப்ளேன் இழுத்துட்டு வரானுங்க. ஏன்னா இது எங்க ஊருக்கு ஒரு பெரிய மாட்டு வந்துருச்சு, எங்க ஊருக்கு ஒரு பெரிய மாட்டு வந்துருச்சுன்னு அவனுங்க அப்படியே செலிப்ரேஷனா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது கொஞ்ச நாள்ல இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அடுத்த கொஞ்ச நாள்ல இன்னொருத்தர் வராரு. அவரு டிராக்ட் ஓட்டுற அளவுக்கு விவரம் தெரிஞ்சவர். அவரு என்ன சொல்றாரு, இதுக்கு ஸ்டேரிங்லாம் இருக்குதப்பா, இது தரையில தானே ஓடும் அப்படிங்கிறாரு. எது மாடு இழுக்காமையே ஓடுமா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கறாங்க. ஆமாப்பா, மாடுலாம் இழுக்க தேவையில்ல, இது தன்னாலே ஓடும் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ஏறி உட்காந்து அந்த கீயை ஸ்டார்ட் பண்ணி தரையில சர்ற பொருள்னு ஓட்டிட்டு வந்து காமிக்கிறாரு. இவங்க எல்லாம் வியப்பா இருக்குது, அதுவா ஓடுதுடா ரோட்ல, ஏன்னா இவங்க பார்த்ததே இல்ல, ஆச்சரியமா பாக்குறாங்க. அது சர்ற பொருள்னு போயிட்டு வந்துட்டு அவர் அப்படியே தரையில மட்டும் ஓட்டிட்டு வந்து ஃபிளைட் ஓட்டிட்டு வந்து நிறுத்துறாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல ஒரு ரிட்டையர்டு பைலட் வராரு. வந்துட்டு, என்னப்பா தரையில ஓட்டிட்டு இருக்கீங்க, இது பறக்கிறதப்பா அப்படிங்கிறாரு. எது பறக்குமா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, காக்கா குருவி கூட இது பறக்கும் அப்படிங்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர், நானும் எல்லாம் பயப்படுறானுங்க, இவர் எங்கேயா தள்ளிட்டா என்ன பண்றதுன்னு. அவர் என்ன பண்றாரு, அவரு பைலட் இல்லையா, அதனால அவருக்கு எந்த பயமும் கிடையாது. அவர் ஏறி உட்காந்து ரன்வேலாம் ரெடி பண்ணிட்டு சல்லுன்னு லான்ச் பண்ணி தூக்கிடுறாரு. ஃபிளைட் லான்ச் அப்படியே எல்லாம் அப்படியே வியப்புல பாக்குறானுங்க. ஏய் பறக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாக்குறானுங்க. இப்படி போயிட்டு இருக்கு. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, சல்லுன்னு போயிட்டு இறக்கிட்டு நிறுத்துறாரு. கதை நல்லா இருந்துச்சா? கதையில இருந்து நம்ம ஒரு விஷயத்தை கேட்க போறோம். இதுல ஃபிளைட் அப்படிங்கிறது என்னுடைய அறிவு, ஓகேவா? என்னுடைய ஃபிளைட்டுங்கிற அறிவை நான் மாட்டு வண்டி மாதிரி பயன்படுத்துறேனா, டிராக்டர் மாதிரி பயன்படுத்துறேனா, இல்ல அதனுடைய ஒரிஜினல் தன்மையான ஃபிளைட் ரேஞ்சுக்கு பயன்படுத்துறேனா அப்படிங்கிறது தான் சாரம். எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் பலர் மாட்டு வண்டியா பயன்படுத்துறோம். இன்னும் கொஞ்சம் சிலர் ஓரளவுக்கு கொஞ்சம் விவரமானவங்கன்னு சொல்றவங்க கூட டிராக்டர் லெவலுக்கு வராங்க. ஏரோப்ளேன் அளவுக்கு யார் அதனுடைய முழுமைத்தன்மைக்கு யார் பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டா ஞானிகள் மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. அதனால நிச்சயமா நாமெல்லாம் ஒரு டிராக்டர் ரேஞ்சில தான் இருப்போங்கிறதுல எந்த நம்பிக்கையும் நமக்கு இது பண்ணிக்க தேவையில்லை. அப்ப டிராக்டர் தளத்துல இருக்கிற நாம பறப்பது எப்படின்னு கத்துக்க போறோம். நாம என்ன பண்ண போறோம், பறக்க போறோம். ஓகேவா? பறக்கலாமா? வாங்க. ரைட். இப்போ ஒரு கருவி எப்படி செயல்படுதுங்கிறது தெரிஞ்சாதான் அந்த கருவியை முழுமையா பயன்படுத்த முடியும், இல்லைங்களா? ஒரு மிக்சி எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சாதான் ஒரு மிக்சியை முழுமையா பயன்படுத்த முடியும். ஒரு மிக்சிக்குள்ள பெருங்கல் போட்டு அரைச்சு முடியுமா? அரைச்சா என்ன ஆகும்? ஒண்ணு மிக்சி டேமேஜ் ஆயிடும், இல்ல மிக்சியே போயிடும், பிளேடெல்லாம் உடைச்சு போயிடும். அப்ப மிக்சியில என்ன அரைக்க முடியும்? தக்காளி பழம் போட்டோ, காய்கறிகளோ, தானியங்களோ இதுதான் அரைக்க முடியும். அப்ப இந்த அளவுக்கு அரைக்கிறதுங்கிறது தான் அதுல சாத்தியம். புரியுதுங்களா? அப்படின்னா ஒரு பொருளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற மேனுவல் கிட், அதான் சொல்லுவாங்க, இந்த பொருளை எப்படி யூஸ் பண்றதுங்கிற மேனுவல் கிட், அதை பயன்படுத்துற விதத்தை பயன்படுத்தி தெரிஞ்சினாதான் அந்த பொருளை பெர்ஃபெக்டா முழுமையா பயன்படுத்த முடியும். இதே மாதிரிதான் மொபைல் போன், எல்லா கேஜெட்ஸுக்குமே இதே ரூல்ஸ் தான். ஒரு பொருளை வாஷிங் மிஷின் கொண்டு நீங்க வீட்டுல பண்ற அத்தனை விஷயமே எப்படி பயன்படுத்தணுங்கிற நுட்பம் தெரிஞ்சாதான் உங்களால சரியா பயன்படுத்த முடியும். ரைட். இப்போ அது மாதிரி நான் காத்தால கண் முழிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரையிலும் இந்த மனசை தான் முழுமையா பயன்படுத்துறேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த மனசு எப்படி செயல்படுதுன்னு எனக்கு பர்ஃபெக்டா தெரியுமா அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். நிச்சயமா யாருக்கும் முழுமையா தெரியல அப்படின்னு தான் நீங்க சொல்லுவீங்க. அப்போ இந்த மனசை எப்படி பயன்படுத்துன்னு தெரியாதனால நான் என்ன பண்றேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பயன்படுத்துறேன். சிலது சக்சஸ் ஆகுது. சக்சஸ் ஆனோடனே நமக்கு மிஞ்சி ஆள் இல்லை, நம்ம காலை தூக்கிட்டு சந்தோஷப்படுறோம். அதே ஒருவேளை ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, நம்ம நேரம் சரியில்லைப்பா, நமக்கு கூட நம்ம நேரம் இருக்குன்னு சொல்லி நாம அப்படியே நம்மளை திருப்பி போட்டுறோம். ஆக நம்மளை தப்பிச்சுக்கிறதுல தான் நம்ம குறியா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற கான்செப்ட். ஓகேங்களா? சரி. இப்போ
அப்போ வந்து மனசு எப்படி செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த, அதாவது என் மனம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிற நுட்பத்தை தெரிந்து கொள்வதற்கு பேர் தான் என்னங்கன்னு கேட்டீங்கன்னா ஞான புரிதல். அது இல்லாதனால தான் நம்ம அவ்வளவு சஃபர் ஆகிறோம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம போக போறோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து உங்ககிட்ட நான் சொல்றேன், அஹ், நீங்க எல்லாரும் உபனிஷத்தம், வேதாந்தம் இந்த புஸ்தகம்லாம் படிச்சீங்கன்னா ஈஸியா மனம் எப்படி செயல்படுது, அந்த கரணம் எப்படி செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லணும்னு வச்சுக்க. அட ஏப்பா இதுக்கு தான் 500 ரூபா வாங்கிட்டு ஜூம் கிளாஸுக்கு உட்கார வச்சியா அப்படின்னு நீங்க ஆதங்கப்படுவீங்க. நம்ம அந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் சொல்லல. எல்லார் வாழ்க்கையிலையும் நித்தம் நித்தம் நாம பயன்படுத்துறதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே இந்த உடல் இருக்கிறது தெரியும். தெரியுமா தெரியாதுங்களா? 100% தெரியும். இந்த உடலுக்குள்ள மனசுன்னு ஒண்ணு இருக்கு. அது அது எங்க இருக்குதுன்னு கேட்டா சொல்ல தெரியாது. பட் ஆனா இருக்குதுங்கிறது தெரியும். எப்படி மனசு இருக்குதுங்கிறத நம்ம ஒத்துக்கிறோம்? தெரியும். நம்ம செமத்தியா எத்தனையோ அடி வாங்கி நொங்கி நூடுல்ஸ் ஆயிருக்கிறோமா இல்லையா? சோ அதனால மனதினால ஏற்பட்ட வலியை அத்தனை பேரும் கடுமையா உணர்ந்திருக்கிறோம். அதனால மனசு இல்லைன்னா நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ மனசை பத்தி நமக்கு எல்லாருமே தெரியும். ஆனா அது எங்க இருக்குதுன்னு தெரியல, தெரியாம கூட இருக்கலாம் தவிர மனசோட வழியை அத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம். ரைட்டுங்களா? ரைட். அப்போ இப்போ வந்து அதுக்கு நம்ம எடுத்துக்கிற இந்த மனசு எப்படி செயல்படுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எடுத்துக்கிற கருவி ஒன்று இந்த உடல், மற்றொன்று மனம். இந்த உடல் எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதே அடிப்படையில தாங்க மனசு செயல்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் உடம்பு எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? ஒன் செகண்ட். இது என்னங்க சார்? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள இப்படித்தான் இருக்குது. இதுக்கு பேரு லங்ஸு, நடுவுல ஹார்ட்டு, இந்தாண்ட வயிறு, இந்தாண்ட இதெல்லாம். நம்ம வந்து அனட்டாமி கிளாஸ் எடுக்கல, ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இதுக்கு மேலதான் இந்த கை கால்கள் உடம்புங்கிறது பொருத்தப்பட்டிருக்குது. ஓகேங்களா? இந்த இத வந்து இன்னர் ஆர்கன்ஸ், உள் உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில இருக்கிறது வந்து எக்ஸ்டர்னல் ஆர்கன், வெளி உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்ட், இந்த லங்ஸ், ஹார்ட், லிவர், கிட்னி, இப்படி உள்ளுக்குள்ள சொல்ற இன்னர் ஆர்கன்ஸ், அக உறுப்புகள் நம் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கறதா முதல் கேள்வி. ஹார்ட் செயல்படுறதோ, லங்ஸ் செயல்படுறதோ ஏதாவது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கா? ஒரு நிமிஷம் நிறுத்தி நிதானமா யோசிச்சு பாருங்க. நிச்சயமா அது உங்க கட்டுப்பாட்டுல இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க அதை இயக்கல, அதுவா இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத உங்களால உணர முடியும். அதை தான் சொல்றோம், தாமாக நடைபெறக்கூடிய இயக்கம் இது. இது வந்து உடம்புக்குள்ள இருக்கிற அக உறுப்புகளுக்கு மட்டும் இந்த மாதிரி வகையில செயல்படுது. வெளியில புற உறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கை கால்கள் இதெல்லாம் வந்து தானா இயங்குதா, நாம செயல்படுத்துறோமா? நாமளதான் செயல்படுத்துறோம். இப்ப ஜூம் மீட்டிங்க்கு அப்படின்னா இது தானா நடக்குமா, நாமளா செயல்படுத்தணுமா? நாம தான் நமக்கு நேரம் எதிர்ப்பு லைட் அமைச்சுக்கணும், பேக்ரவுண்டு, டேபிள் எல்லாத்தையும் பக்காவா வச்சுக்கிட்டு போனை பக்காவா வச்சு உட்கார்ந்தாதான் நடத்த முடியும். இது வந்து தானா நடக்கிறதுல நாமளா பிளான் பண்ணி செய்யறது. அப்போ என்னுடைய வெளிக்கருவிகள் புற செயல்களுக்கு உதவி செய்கின்ற புற செயல்களை சிறப்பா செய்யறதுக்கு தான் வெளிக்கருவிகள். இந்த அக உறுப்புகள்ங்கிறது தன்னிச்சையாக சுதந்திரமாக செயல்படக்கூடியது. இதை வந்து இன்னர் ஆர்கன்ஸ் சொல்லுவோம், இதை எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் சொல்லுவோம். இதை வந்து ஆட்டோ ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது. இங்க நம்ம ஒண்ணுமே செய்யறதில்லை, அதுவா நடக்கிற இயக்கம். ஓகேங்களா? அப்போ இந்த இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இப்ப என்ன சொல்றேன், இப்ப கீழே எங்க வீட்டுக்காரம்மா என்ன சொல்றாங்க, ஏங்க நீங்க 1 மணி நேரம் பேசுவீங்க, ஒரு டீயா சாப்பிட்டு போயிருக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லாம ஸ்டார்ட் பண்ணிட்டாமா, சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். டக்குன்னு வேகமா கீழே ஓடி போய் படியில இறங்கி டப்புன்னு ஒரு டீயை வேகமா, கொஞ்சம் சூடாவே இருக்குது, டப்புன்னு ஊத்திட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கிங்க. என்ன ஆகும்? 2 ஃப்ளோர் ஏறி படிக்கிட்டு திருத்துட்டு ஓடியாந்து வந்து உட்காடுறேன். எனக்கு இப்ப என்ன ஆகும்? இந்த லங்ஸ் அப்படின்னு விரியும் இல்லையா? பதட்டம் படபடன்னு அடிக்கும்.
இங்க டப்பு 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 டப்புன்னு அடிக்கும். அடிக்குமா அடிக்காதா? அடிக்கும் இல்லையா? ரைட். இப்போ நாம நிறைய கதைகள் கேட்டிருக்கிறோம், கதைகள்ல நடைமுறையிலையும் பார்த்துருக்கிறோம். எங்க ஊர்ல இப்படித்தான் ஒருத்தர் சாப்பிட்டு உக்காந்தாராம், அப்புறம் எந்திரிக்கவே இல்லையா, பாத்ரூம் உள்ள போனாராம், வெளியே வரலையா. ஆக இப்படி நிறைய கதையை கேட்டு நம்ம நிறைய மண்டையில சேர்த்து வச்சுக்கிறோம் பயங்கள், மெமரிகளை. உடனே என்னுடைய ஹார்ட் டப்பு டப்பு டப்புன்னு அடிக்குதா, எனக்கு ஒரே பயம் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றேன், என் இதயமே சரவணா, என் இதயமே இப்படியெல்லாம் துடிக்க கூடாதப்பா, இப்படியெல்லாம் துடித்தே என்றால் அவங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி ஏதோ ஒண்ணு நமக்கு நிகழ்ந்து விடுமாம். அதனால இப்படி துடிக்காத, கூல் டவுன் கூல் டவுன் காம் டவுன் அப்படின்னு என் மனசுக்கு சொல்றேன்னு வச்சுக்கேன். உடனே என்னுடைய லங்ஸோ ஹார்ட்டோ வந்து, சரவணா நீ சொல்றது 100% சரிதான், ரொம்ப அதிகமா அடிச்சுக்க கூடாதான், அது நல்லதுதான், நீ சொன்னதை கருத்தில் எடுத்துக்கிட்டு நான் என்னுடைய வேகத்தை குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஹார்ட்டோ லங்ஸோ கேட்குமா? போடான்னு சொல்லு. அது அதன் போக்கில் தான் செயல்படுமோ அன்றி என்னுடைய ரூல்ஸையோ கட்டளையோ எதையுமே என்னுடைய இன்னர் ஆர்கன்ஸ் எதுவும் கேட்காது. அது தன்னிச்சையாக சுதந்திரமாக அதன் போக்கில் தான் செயல்படும். புரியுதுங்களா? அப்போ நாம ரெண்டு விஷயத்தை இங்க புரிஞ்சுக்கணும். உள்ளுறுப்புகளின் இயக்கம் நம் அறிவுக்கு கட்டுப்பட்டதில்லை, இயற்கையாக செயல்படக்கூடியது. ஓகேவா? ஆனா வெளி உறுப்புகள் இயக்குங்கிறது, இப்ப எங்க வீட்டுக்காரமா ஒரு டீன்னு சொன்னா அறிவு சொல்லுது டீ இருக்கு குடிச்சிட்டோன்னா, நான் தான் கால்களை பயன்படுத்தி எழுதி கதவை துறவி கீழே போய் படிக்கட்டில் இறங்கி குடிச்சிட்டு வரேன். இது வந்து தான் நடக்கல, நானாக அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு இயக்கம். ரெண்டு வகையான இயக்கம் நம்ம உடம்பு இயங்குது. ஒண்ணு நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்லாத அக உறுப்புகளின் இயக்கம் ஒரு பார்ட். இன்னொன்னு அறிவை பயன்படுத்தி நமக்கு தேவையான அத்தனை செயலையும் செய்து கொள்ளக்கூடிய புற இயக்கம். ஓகேவா? ஒன்னு இன்னர், ஒன்னு அவுட்டர். ஓகேவா? இதுதான் விஷயம். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம எல்லாருக்கும் ஈஸியா, நீங்க பாடத்திலேயே படிச்சிருப்பீங்க, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லி பாடமே படிச்சிருப்பீங்க. அது மாதிரிதான் இன்னும் 7வது 8வதுலயே பாடத்திலேயே வந்திருக்குது, இன்னர் ஆர்கன்ஸ் அவுட்டர் ஆர்கன்ஸ் சொல்லி வந்திருக்கும். ஓகேங்களா? சரி. இப்போ உடம்பு எப்படி செயல்படுதுங்கிறத நாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், அதுல ஒரு மாற்றம் இல்லை. மனசு இப்படிதான் செயல்படுதுன்னு சொல்றீங்க, மனசு எங்க இருக்கு? முதல்ல மனசு எங்க இருக்கு? மனசு எங்க இருக்குன்னா, நான் இங்க இருக்கேன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, இங்க ஓபன் பண்ணி பார்த்தா மனசுன்னு ஒண்ணு கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமா தெரியாது. அப்ப மனசுன்றது ஒண்ணு இருக்குன்னா எங்க இருக்கு? நமக்கு அந்த ஆராய்ச்சியே வேண்டாம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்குதுங்கிற அளவுல முடிச்சுக்கலாம். ஏன்னா இருக்குது இல்ல, ஏன்னா அதனுடைய அடி வேதனையை நம்ம தாங்கி இருக்கிறோம். ஸோ அது இல்லைன்னு நம்ம நிச்சயமா மறுக்க மாட்டோம். ஸோ மனம் என்பது இருக்குது அப்படிங்கிறது நமக்கு 100% தெளிவாகவே தெரியுது. ரைட். ஓகேங்களா? இப்போ இந்த மனசும் இரு வகையில் செயல்படுகிறது உடலை போல அப்படிங்கிறாங்க. மனசு எங்க இருக்குதுன்னே தெரியல, அது 2 வகையா செயல்படுதா அப்படின்னு நீங்க கேட்கிற ஆதங்கம் புரியுது. இருந்தாலும் மனம் அந்த மாதிரி 2 வகை செயல்படுகிறது. அந்த 2 வகை ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். தாமாக நடைபெறக்கூடிய இயக்கம் ஒண்ணு, நாம செயல்படக்கூடிய இயக்கம் ஒண்ணு, 2. இதுதான் விஷயம். அதே மாதிரி இப்போ நீங்க எல்லாரும் ஜூம் மீட்டிங் இங்க கலந்துக்கணும்ட்டு கேமரா வச்சு போன் வச்சு எல்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க. அப்படி இருந்தாலும் அப்படியே பாக்குறீங்க டைம், மணி 1, 2 மணிக்கு தான் முடிப்பேன்னு சொன்னாப்புல, என்ன பொண்ணு வர தெரியலையே அப்படின்னு ஒரு தோணுது. சாப்பாடு கூட வைக்கல, வீட்டுல அவங்களாம் வந்தா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, இப்படின்னு ஒரு எண்ணம் உங்களை மீறி உங்களை அறியாமல் வெளியே போகுது இல்லையா? இது நீங்க முயற்சி பண்ணீங்களா? இது யோசிக்கணும், இப்படி சிந்திக்கணும்னு முயற்சி பண்ணீங்களா? இல்ல உங்க முயற்சியே இல்லாமல் உங்களுக்கு வெளிப்பட்டுச்சா? யோசிச்சு பாருங்க. இப்படி சிந்திக்கிறதுக்கு நீங்க கடுகளவும் முயற்சி பண்ணல, உங்களை அறியாமல் அதுவாக நடைபெறுகிறது. இதத்தான் தாமாக நடைபெறக்கூடிய மனதின் இயக்கம் அப்படின்னு சொல்றோம். நமக்கு வந்து நம்மளுடைய முயற்சியால் அது நடக்கவே இல்லை, நடந்து முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தெரியுது ஓகே இப்படி நடந்திருக்குதா அப்படின்னு. இதைதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கலாம். இத மனசுன்னு வச்சுக்கலாம். இங்க இருக்குதான்னு கேட்கல, ஒரு சும்மா ஒரு அனுமானத்துக்கு கூட வச்சுக்கங்க, இத மனசுன்னு வச்சுக்கோங்க.
இத இது நமக்கு தெரியும். இன்னும் கொஞ்சமாவது மூளை இருக்கா, அறிவு இருக்கான்னு கேட்கறான். அதனால இந்த மூளையை வந்து அறிவுன்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறோம். நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு எண்ணம், உணர்வு வெளிப்படுமா, வெளிப்படாதா? நேச்சரா வெளிப்படும். ஓகேங்களா? எந்த முயற்சி இல்லாம தானா வெளிப்படும். அதுக்கு பேரு தான் எண்ணம், உணர்வு. அப்படி வெளிப்பட்ட உணர்வை இந்த அறிவு புரிஞ்சுக்குது. சரவணா, உனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கிறது. சரவணா, கன்றாவியான ஒரு ஃபீலிங் வந்திருக்குது அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அப்போ இங்க வெளிப்பட்டத இந்த அறிவு புரிந்து கொள்கிறது. அதாங்க சார். புரியுதுங்களா? அப்போ மனசுக்குள்ள வெளிப்படுது, அதை அறிவு விளங்கி கொள்கிறது. இந்த விளங்கி இப்ப நீங்க வேணா வச்சுக்கலாம். எடுத்த உடனே இங்க வெளிப்பட முடியுமா? நிச்சயமா வெளிப்படாது. ஃபர்ஸ்ட் பிரைமரியா மனசுலதான் வெளிப்பட முடியும். வெளிப்பட்டதை அறிவு உணர்ந்து கொள்ள முடியும். இப்படிதான் நமக்கு ப்ராசஸே அமைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு இல்ல, எல்லாருக்குமே அப்படித்தான். ஓகேங்களா? சரி, இதை நம்ம வந்து இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லலாம். மனசுன்னா என்ன அறிவுன்னு வச்சுக்க. பக்கு 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 பக்குன்னு அடிச்சுக்கிச்சுன்னு இங்கதான் கை வைப்போம் தவிர, இங்க யாராவது கேள்வி வச்சிருக்கீங்களா? பக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிச்சுப்பா அப்படின்னு யாராவது இப்படி கை வச்சு பார்த்துருக்கீங்களா? வச்சுக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க, மனசு நெஞ்சில பாலை வாத்தான். நெஞ்சில பாலை வாத்தான் நீங்க எவனும் பிடிச்சிருக்கானா? எவனும் பிடிக்க மாட்டான். ஸோ நம்ம இயல்பாவே நம்ம கைகள் எங்க போகுது? மனம்னா இங்க போகுது. ஞாபகமே வர மாட்டேங்குது. யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன், என் மைண்ட்ல வரவே மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்றது எதுங்க? அறிவு. ஓகேங்களா? அப்போ இது மனம், இது அறிவு. இதுதான் நம்ம இருக்கிற ரெண்டே ரெண்டு பார்ட். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் பிரைமரியா வெளிப்படுறது மனதிலா, அறிவிலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைமரியா வெளிப்படுறது மனதில் தான். மனதில் வெளிப்பட்டதை இந்த அறிவு புரிந்து கொள்கிறது. இப்ப என்னன்னா, இந்த அறிவால இந்த மனசுக்குள்ள வெளிப்பட்டதை அழிக்கிறதோ, மாத்துறதோ, சரி பண்றதோ, இல்ல ஒண்ணு வேணும்னா நீடிக்கிறதோ, படுத்துறதோ, ஏதாவது இந்த அறிவை வச்சு இந்த மனசுக்குள்ள செய்ய முடியுமா? நிச்சயமா முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மனசுல வெளிப்படுது. வெளிப்பட்டதைத்தான் இந்த அறிவு புரிந்து கொள்கிறதோ தவிர, மற்றபடி இந்த அறிவால மனசை கண்ட்ரோல் பண்ற எந்த சக்தியும் இந்த அறிவு கிடையாது. ஓகேங்களா? அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த அறிவை வச்சு இந்த மனசுக்குள்ள வர்ற எதையுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னு மனம் புரிந்து கொள்ள வேண்டுமா, இந்த அறிவு புரிந்து கொள்ள வேண்டுமா? மனசுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. மனசு 100% நேச்சுரல், இயற்கையானது. எப்படி வந்து ஒரு காத்து சனத்துக்கு சனம் மாறிட்டு இருக்கு, தண்ணீர் மூவ் ஆகிட்டே இருக்குது, வெப்பநிலை ஒரு மாதிரி இருக்குதுல, அது மாதிரி தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் தன்மையில இருக்குது. அது மாதிரிதான் சார் மனசும். இயற்கை கொடுத்த மாபெரும் கொடை மனம். அதனால நம்ம அதை குறை சொல்ல தேவையில்லை. மனசு எப்படிப்படுதுன்னு செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, அறிவை எப்படி பயன்படுத்தணும், எப்படி எங்கெல்லாம் பயன்படுத்தணும், எங்க படுத்து பயன்படுத்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கிய புரிதல். ஓகேங்களா? இப்போ இங்க வெளிப்பட்டதை இந்த அறிவு புரிஞ்சுக்குது. புரிந்து கொண்ட இந்த அறிவு மனசுக்குள் வருகிற எண்ணங்களையோ உணர்வுகளையோ மாற்றும் சக்தி இந்த அறிவுக்கு உண்டா அப்படின்னா நிச்சயமா இல்லை. ஆனா நம்மளுடைய முயற்சிகள் அத்தனையும் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாச்சும் இந்த அறிவு வச்சு இந்த மனசுல வர்ற நெகட்டிவ் எண்ணத்தை முழுக்க எடுத்துடணும். கோபம், பயம், வெறுப்பு, கவலை, பொறாமை இது எல்லாத்தையும் அழிச்சிடணும். இப்படிதான் நம்ம அத்தனை முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆக இந்த அறிவை வைத்து மனதில் வெளிப்படுவதை ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க? ஞான புரிதல். ஞான புரிதல்னா வேற ஒண்ணும் இல்லை. இந்த அறிவை கொண்டு மனதில் வெளிப்படக்கூடிய எண்ணங்களையோ உணர்வுகளையோ இந்த அறிவினால் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு அறிவே புரிந்து கொள்வதற்கு பேர் தான் ஞானங்க. அதான் சார் மேட்ரு. இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மேட்ரே முடிஞ்சு போச்சு. நாம என்ன பண்ணிடுறோம், மனசுல ஒரு விகல்பம்னா ஒரு நெகட்டிவா ஒரு ஃபீல் வருது, இல்ல நெகட்டிவா எதிர்மறையா ஒரு எண்ணம் வருது. வந்த உடனே இங்க வெளிப்பட்டத இங்க வந்து நல்லது, கெட்டது, தப்பு, ரைட்டு இந்த மாதிரி எந்த பாகுபாடுமே இங்க கிடைக்காது. இங்க எல்லாமே சொல்லணும்னா இங்க வெறும் உணர்வுகளாகவும் எண்ணங்களாகவும் தான் வெளிப்படுது. ஓகேங்களா?
அந்த எண்ணத்துக்கு முன்னாடி நல்ல எண்ணம், உயர்ந்த எண்ணம், கெட்ட எண்ணம், தீய எண்ணம். இந்த இந்த எண்ணம்ங்கிறது காமன். தீய, கெட்ட, நல்ல அப்படின்னு முன்னாடி போறோம் பார்த்தீங்களா? அந்த கேட்டகரியை கொடுக்கறது மனம் இல்லை, இந்த அறிவு. உணர்வுகளும் அதே மாதிரிதான். உணர்வு அப்படிங்கிறது காமன். பய உணர்வு, கோப உணர்வு, பொறாமை உணர்வு, வெறுப்பு உணர்வு அப்படின்னு உணர்வுங்கிறது மனசு வெளிப்படுத்துறது காமனா வெளிப்படுது. நான் சந்திக்கிற சூழ்நிலைக்கு ஏதோ ஒரு உணர்வு வெளிப்படுது. வெளிப்படுத்தின உணர்வை அறிவு இதுவரை சேகரிச்ச மெமரியை வச்சு அதுக்கு கேட்டகரைஸ் பண்ணுது. இது பய உணர்வு, இது கோப உணர்வு, இது வெறுப்பு உணர்வு அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பிடிக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த அறிவு மனசுல வெளிப்படுற எண்ணங்களையோ உணர்வுகளையோ இந்த அறிவு தான் தரம் பிரிக்குது. அப்ப பிரச்சனை யாருன்னா அறிவு தான், தவிர மனசுல எந்த விஷயமும் கிடையாது. ஸோ புரிந்து கொள்ள வேண்டியது அறிவு தான். அறிவு என்ன புரிஞ்சுக்கணும்? தன்னால் மனதில் வெளிப்படக்கூடிய எண்ணங்களையோ உணர்வுகளையோ தன்னால் ஒண்ணுமே முடியாதுன்னு அறிவு புரிந்து கொண்டுச்சுன்னா அதுக்கு பேர் தான் சார் ஞான புரிதல். இதான் சார் புரிதல், வேற ஒண்ணுமே இல்லை. இதை எப்படிங்கிறத இன்னும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? இங்க வெளிப்படுறது நேச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டோம். நேச்சர்னா என்ன சொல்லுங்க? தாமாக கூடிய இயக்கம், அதுதான் சொல்றோம் அப்படின்னு சொல்றோம். வந்த தாட்ஸை இங்க சொல்லிக்கிறோம். எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கிறது, எனக்கு இப்படி ஒரு உணர்வு வந்திருக்கிறது அப்படின்னு அறிவை கொண்டு நாம் உணர்ந்து அறிகிறோம். ஓகேங்களா? உணர்ந்தறிச்சு இங்க மனசுக்குள்ள அதை மாற்ற முடியாது. ஆனா நம்ம இன்னும் தெரியாதவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அது வேற விஷயம். அதான் புரிஞ்சுக்கிறது தான் புரிதல். இப்ப நம்ம சொல்லி தரப்போறோம். ஓகேங்களா? இப்போ இந்த அறிவை எனக்கு என்ன வேலை, வெளியில வேலை செய்யணுமோ அது சம்பந்தமாக நான் இவ்வளவு காலம் இருக்கிற என்னுடைய மெமரியை வச்சு எடுத்து வந்த எண்ணத்தையோ உணர்வையோ கையில் எடுத்து அதுக்கு சம்பந்தப்பட்ட நினைவு பதிவுகளை இணைச்சு சிந்திச்சு தேவையான செயல்களை செய்வதுதான். செயல் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட கருவி தான் இந்த அறிவு. நாம இந்த அறிவை வச்சு மனசை சரி பண்றதுக்கு முயற்சி பண்றது முற்றிலும் முட்டாள்தனம், அறியாமை. அவ்வளவுதான். ஸோ நம்ம ஒட்டுமொத்தமாவே நம்ம என்ன பண்ணோம்னு நினைக்கிறோம்? எப்படியாச்சும் இந்த பயத்தை சரி பண்ணிட்டா, எப்படியாச்சும் இந்த கோபத்தை சரி பண்ணிட்டா, எப்படியாச்சும் இந்த வருத்தத்தை சரி பண்ணிட்டா நான் ஃப்ரீ ஆயிடுவேன். இப்படிதான் நம்ம அத்தனை பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இங்க வெளிப்பாடு இந்த அறிவுக்கு தெரியுது. தெரிஞ்ச இந்த அறிவால இங்க ஏதாவது சரி பண்ண முடியுமா? நிச்சயமா முடியவே முடியாது. அப்போ நீங்க இன்னும் 2 பிறவி எடுத்தா கூட சரி, இந்த அறிவை கொண்டு மனசுக்குள்ள சரி பண்ணவே முடியாதுன்னு புரிந்து கொள்வதுதான் புரிதல்ங்க. இத புரிந்து கொள்வதற்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன், ஈஸியா புரிச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு ராஜா இருக்கார். ராஜாவுக்கு என்ன பொழுதுபோக்கா இருக்கும்? ராஜா என்ன பண்றாரு? ராஜாவோட கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா முன்ன நின்று சண்டை போடுவாரு. பிறகு அந்த தர்பார்ல ஆட்சி செய்வாரு. அது போக அந்த புறத்தை இருப்பாரு. இதெல்லாம் போர் அடிச்சதுன்னா அவுட்டிங் மாதிரி எங்கேயாவது ஹண்டிங் போவார். ஹண்டிங்னா வேட்டையாடுறது. இப்படிதான் இருக்கும். அவர் என்ன நம்மள மாதிரி உட்காந்து கம்ப்யூட்டர் அடிக்க போறாரா? அந்த மாதிரி வேலை செய்ய போறாரு. ஸோ அவர் என்ன பண்றாரு? ஹண்டிங் போகும்போது தளபதி அவரு ஒரு வேட்டை நாய் 3 கூட்டு போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது உள்ள போயிட்டாங்க. ஒரு இன்டீரியர் ஃபாரஸ்ட் உள்ள போயிட்டாங்க. அப்ப ராஜா என்ன பண்றாரு? ஒரு குறி பார்க்கறாரு. அப்படி வில்ல வச்சு அப்படி நல்லா ஃபுல் போக்கஸ்ல அப்படி இழுத்து, சரி கரெக்டா போக்கஸ் பண்ணி அடிச்சலாம்னு சொல்லி இழுத்துட்டு இருக்கிறாரு. இந்த நேரம் பார்த்து தலைக்கு மேல ஒரு மலைப்பாம்பு இறங்கிட்டு இருக்கிறது ராஜாவுக்கு தெரியவே இல்லை. ஏன்? ராஜாவுடைய கவனம் மான குறிபார்ப்பது இருப்பதனால தனக்கு மேல இறங்கிட்டு இருக்குது என்னன்னு கூட தெரியாத அளவுக்கு அவர் கவனம் எங்க போயிடுச்சுங்க? மான குறிப்பாக்குறதுல முழு கவனமும் போனதுனால தனக்கு மேல என்ன நிகழுதுங்கிறது கூட ராஜாவுக்கு தெரியல. ஓகேங்களா? இத தற்செயலா அந்தாண்ட வந்த வேட்டை நாய் கவனிக்குது. ராஜா அங்க எங்கேயோ குறி பார்த்துட்டு இருக்காரு, மலைப்பாம்பு இறங்கிட்டு இருக்குது, கொஞ்ச நேரம் விட்டா ராஜா காலி போயிடும்னு சொல்லி தன் உயிரை பணையம் வச்சு ஒரே எகிரி பாம்பு அப்படி தள்ளி விட்டு நாய் இந்தாண்ட தொப்புன்னு விடுவது. ராஜா அப்படி இழுத்து பிடிச்ச நாயா, இழுத்து பிடிச்ச ராஜா அப்படி சறுக்குன்னு ஒரு செருக்கடிக்கிறார். ஓ இதுதான் சொல்லி இப்படி பாக்குறாரு. இந்த நாய் உருண்டு கிடக்குது, அந்த பாம்பு கிடக்குது. அப்படி பாக்குறாரு. ஓகே, நமக்கு மேல இப்படி பாம்பு இறங்குனத இந்த நாய் தான் நம்மளை காப்பாத்தி இருக்குது அப்படின்னு தோணுது.
இப்ப நம்மள ஒருத்தர் காப்பாத்தினா அவங்க மேல நமக்கு என்னங்க வரும்? நன்றி விசுவாசம் வருமா வராதுங்களா? அவ்வளவுதாங்க. ராஜாவுக்கு வந்துச்சு. ராஜா என்ன பண்றாரு, அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த நாய்க்கு ஏற்கனவே கொஞ்சம் ஷார்ப் அந்த நாய்க்கு. இப்ப அந்த நாய்க்கு என்ன பண்றாரு, நல்லா இன்னும் ஃபுல் ட்ரைனிங் கொடுக்குறாரு. பக்கா ட்ரைனிங், ஒரு பெரிய டீம் வச்சு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நாய்க்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுக்கும்போது ஏற்கனவே ஷார்ப்பு இப்ப என்ன நல்லா பிரில்லியன்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அறிவு அதிகமாக வளர்ந்தால் நமக்கு என்ன தோன்றுங்க? ஜென்ரலான ஒரு கேள்வி. அறிவு அதிகமாச்சுன்னா என்ன தோணும்? அறிவு அதிகமாச்சுன்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அகங்காரம். நீங்க இங்கிலீஷ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஹலோ, அகங்காரம். கர்வமா? அகங்காரம், கர்வம், அகங்காரம். ரைட். கரெக்டுங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நம்ம இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்டெலிஜென்ட் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்டெலிஜென்ட் டீமோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிர் நாட்டுல அவனுடைய ராணுவ தளங்கள் எங்கெங்க இருக்குது, அவனுடைய போர் இதை எப்படி நான் படிச்சு அவனை காலி பண்ணலாம் இப்படின்னு சொல்லி வச்சுக்கிறது தான் ஆப்ரேஷன். ஆப்ரேஷன் 32, ஆப்ரேஷன் 6, ஏதோ சொல்றாங்கல்ல. சொல்லிட்டு அந்த இன்டெலிஜென்ட் டீமோட வேலை என்னன்னா, எதிர் நாட்டை எப்படி தாக்குறது, அவன்கிட்ட நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது, இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஒற்றைப்படை மாதிரி ஒரு வேலை செய்யறது தான் இந்த அறிவோட பார்ட். ஓகேங்களா? அதாவது அந்த அறிவு அதாவது என்ன சொன்னா, அறிவு அதிகமாக அதிகமாக என்னன்னு கேக்குறீங்கன்னா, சந்தேக உணர்வு தான் மேலோங்கும் ஜென்ரலா. இப்ப நம்ம இந்த ஒற்றைப்படை வேலை தான் அப்படித்தானே. எதிரால என்ன பண்றான்னு சந்தேகிக்கிறது தானே அந்த வேலையை. பழைய காலத்துல ஒற்றைப்படையா இருந்தது, இப்ப இன்டெலிஜென்ட் டீமா மாறிக்குது. வேற ஒரு மாற்றமும் நிகழல. ராஜா காலத்துல ஒற்றைப்படையா இருந்திருக்குது, இப்ப அது இன்டெலிஜென்ட் டீம்னு மாறிடுச்சு. மற்றபடி வேற ஒரு சேஞ்சும் நடக்கல. இதான் நடந்திருக்கு. இப்ப நாம இதை புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த நாய் அந்த மாதிரி நல்லா ஷார்ப்பா ஏறி போச்சு. ஏறி போனதுனால ராஜா டெய்லி ஒரு 5 மணிக்கு வெளியில போறாரு. இதான் கொஞ்சம் டான் ஆயிடுச்சுல்ல. அதனால என்ன ஆகுது, ஏடா இருந்தாலும் நம்மகிட்ட சொல்லாம தேவை வெளியே போறான், நம்மகிட்ட சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லி, ஏன்னா அறிவு அப்படிதான் தோணும். நம்மகிட்ட சொல்லாம எங்க போறோம், டெய்லி கிளம்பிடுறானே, கரெக்டா 5 மணிக்கு கிளம்பிடுறானே, எங்க போறான், சரி எடு. ராஜாவுக்கே தெரியாம வேவு பார்க்க தொடங்குது வேட்டை நாய். ராஜாவுக்கு பின்னாடியே போகுது. ஒரு 10-15 கிலோமீட்டர் இன்டீரியர் ஃபாரஸ்ட்ல ராஜாவுக்கு 25வது திருமண நாள் விழாவுக்காக ஒரு கண்ணாடி மாளிகையை அழகா பில்ட் பண்ணியிருக்கிறாரு. ராணிக்கு தெரியாம சஸ்பென்ஸ் ஸ்ட்ரீட் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணியிருக்கிறாரு. போயிட்டு பாக்குறாரு. அப்ப வேட்டை நாய் என்ன பண்ணுது, அதான் திறமையான நாய் இல்லையா, யாருக்கும் தெரியாம எல்லாரும் சுதாகரிக்காதனால டக்குன்னு உள்ள போய் பூந்துச்சு. பூந்த உடனே அப்புறம் ராஜா என்ன பண்றாரு, என்னப்பா எல்லாம் ரெடிங்கிறாரு. அரசே எல்லாமே ரெடி, நீங்க நாளைக்கு ராணியோட வாங்க, சிறப்பா நாம விழாவை கொண்டாடிடலாம், நாளைக்கு உங்க திருமண நாள் வாழ்த்துக்கள் அரசே அப்படிங்கிறாங்க. சரிப்பா சந்தோஷம், சரி நான் கத்தல வந்தா ரெடி பண்ணுங்கன்னு, சரி லாக் பண்ணு, எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவீங்க, நாளைக்கு மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புறப்பட்டு வந்துடுறாங்க. நண்பர்களே, இதுவரை நீங்க கதையை சுமாரா கேட்டிருந்தா கூட தப்பு இல்லை. இனிமேல்ட்டு ரொம்ப கவனமா, கிட்டத்தட்ட வேட்டை நாயாகவே நீங்கள் மாறி இந்த கதையை புரிந்து கொள்ளுங்கள். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் அந்த ஞானத்துக்கான ஆதார விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த இடத்துலயே ஞானி, ரைட்டா? அதனால கொஞ்சம் கவனமாக ஒரு முக்கிய குறிப்பா அதுல கவனிங்க. ஓகேவா? சரி. இப்போ வேட்டை நாய்க்கு மிகப்பெரிய அறிவு உண்டு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அந்த கண்ணாடி மாளிகையில முழுக்க முழுக்க கண்ணாடியால் மட்டுமே கட்டப்பட்டிருக்கு. அதனால நாய்க்கு எவ்வளவோ அறிவு இருந்த போதும் தன் வாழ்க்கையில் கண்ணாடி என்ற பொருள் மட்டும் இதுவரை பார்த்ததில்லை. அதனால நீங்க நாய்க்கு கண்ணாடி தெரியாதுங்கிற நிலையில இருந்து இந்த கதையை கவனிக்கணும். அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். நாய்க்கு கண்ணாடி தெரியதுலன்னு வச்சுங்க, எதிர்ப்பு இருக்கிறது நாயோட பிரதிபலிப்புன்னு, ரிஃப்ளெக்ஷன் நினைக்குமா இல்ல ஒரிஜினல்னு நினைக்குமா? கண்டிப்பா ஒரிஜினல்னு தான் நினைக்கும். ஓகேவா? உடனே என்ன பண்ணுது, திருமண பக்கம்லாம் நாயா இருக்குது. நாய்க்கு வந்துச்சு கோபம், இந்த ராஜா நமக்கு தெரியாம இவ்வளவு பேர் இங்க உள்ள பதுக்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆற்றாமை, கோபம், ஆவேசம் எல்லாம் வருது. சரி, நமக்கு இருக்க பவர் வச்சு நீங்க அத்தனை பேரும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோபம் பொங்கிட்டு வருது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு, இத்தனை நாயும் சேர்ந்தா நம்மள க்ளோஸ் பண்ணிட்டா அப்படின்னு ஒரு பயம். இப்படி உணர்வுகள் மாறி 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 தாக்கி இருந்தாலும் ஒரு முடிவு எடுது, வாழ்வோ சால்வோ, சண்டை போட்டு முடி செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்லிட்டு
ஃபுல் ஃபோர்ஸ்ல கிளம்பி குலைக்க ஆரம்பிக்குது, ஃபைட் பண்ண ஆரம்பிக்குது. குலைச்சா அத்தனை நாயும் குலைக்குது. நாய்க்கு அப்படி திக்கிலிங்கா இருக்குது. நாய் கிட்ட போனா அத்தனை நாயும் கிட்ட வருது. இந்தா நடந்தா இந்தா நடக்குது, இந்தா நடந்தா இந்தா நடக்குது. நாயும் தன்னுடைய ஒட்டுமொத்த எனர்ஜியும் கிடைச்சி கொல 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 கொலன்னு குலைச்சு தள்ளுது. ஆனா இது புற அதே அளவுக்கு ஆக்ரோஷமா அத்தனை நாயும் குலைக்குது. நாய்க்கு பீதியாவது அதாவது ஒரு கட்டத்துல தொண்டெல்லாம் பிஞ்சி அப்படியே வாய் அன்கான்சியஸா போய் தொப்புன்னு விழுந்துருது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் டோட்டலா அன்கான்சியஸ். பிறகு அப்படியே மொல்ல வந்து அப்படியே அப்படி கிடக்குது. அப்புறம் அப்படியே மெல்ல கண்ணை விழிச்சு அப்படியே மெதுவா பார்க்குது. நாம இன்னும் உயிரோட தான் இருக்கிறோமா? இத்தனை நாய் இருந்து நம்ம இன்னும் முடிச்சிருக்க வேண்டாமா? எப்படி நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு டவுட் வேற நாய்க்கு வருது. வேற என்ன பண்ணுது? கண்ணை முழிச்சு பாக்குது. பார்த்தா ஒரு நாய் முகத்துல கூட ஆக்ரோஷமே இல்லை. அப்ப நாய்க்கு சம்திங் ஏதோ ஒண்ணு புரியுது. அவ்வளவு குலைச்சிக்கிட்டு இருந்த நாய் ஒண்ணு கூட இப்ப குலைக்கலையே, என்னமோ இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய்க்கு இங்க ஒரு மறு உண்டு. புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நண்பர்களே கொஞ்சம் கதையை கவனிங்க. இங்க ஒரு மறு உண்டு. அப்பதான் அந்த எதிர்ப்பு இருக்கிற நாயில வந்து அப்படி ஜூம் கவனிச்சு பார்க்கும்போது அந்த நாய்க்கும் மறு இருக்கிறத கண்டுபிடிக்குது. எல்லா நாய்க்கும் அங்க மறு இருக்குதோன்னு இதை கண்டுபிடிச்சு. ஓகே, ஏன் ஷார்ப் இல்லையா? என்னுடைய பிரதிபலிப்பு தான் இந்த கண்ணாடியில தெரியுற அத்தனை நாய்களும். பிரதிபலிப்பு தான் என்ன தவிர அது ஒரிஜினல் கிடையாதுங்கிறது நாய் புரிஞ்சுக்கிச்சு. இருந்தாலும் அறிவு அதிகம் இல்லையா? அப்படியே லைட்டா எழுப்பி 2 குலைச்சு பாக்குது. அப்புறம் நடக்குது, திரும்பி வருது, இப்படி நடக்குது. இது என்னென்ன செய்யுதோ அதெல்லாம் கண்ணாடியில அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, தெரிஞ்சுக்குது. ஓகே, இனிமே குலைக்க வேண்டிய இல்லை அப்படின்னு நாய் புரிஞ்சுக்கிட்டு அந்த மெயின் டோர் கதவு சாத்திருந்தாங்கல்ல, அங்க போய் காலை போட்டு தொப்புன்னு படுத்துச்சு. கதை நல்லா இருந்துச்சா? கதையிலிருந்து ஒரு 5 கேள்விகள் கேட்கலாமா? ரைட். வேட்டை நாய் என்பது எதை குறிக்கிறது? கண்ணாடி மாளிகை என்பது எதை குறிக்கிறது? கண்ணாடி மாளிகையில் தெரியக்கூடிய பிரதிபலிப்புகள் அப்படின்னா எவை? வேட்டை நாய் இறுதியாக எதை கண்டுபிடித்தது, கண்டுபிடித்து குலைப்பதை நிறுத்தியது? 4. ஏன் மெயின் டோர் பக்கத்துல போய் அமைதியா படுத்துச்சு? இது ஒரு 5 கொஸ்டின்ஸ். சார் இப்பதான் சார் முதல் முறையா ஜூம் வகுப்புல இந்த கதையை கேட்கறேன், நான் யூடியூப்லாம் எதுவும் பார்க்கல அப்படிங்கிறவங்க யாராவது இந்த கிளாஸ் அட்டன் பண்றவங்களா இருந்தால் யாராவது ஒருத்தர் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர்? நான் சொன்னது புரியுதுங்களா உங்களுக்கு? கதையை கேட்டிருக்கீங்களே, யாராவது சொல்ல முடியுமா? சரி, நேரம் கருதி நானே டைம் எடுத்துக்கிறேன், ஏன்னா ரொம்ப நேரம் போயிடும். ஓகேவா? வேட்டை நாய் அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லை, என்னுடைய அறிவு தான் வேட்டை நாய். ஓகேங்களா? நான், எனது அறிவு, சரவணன் எல்லாம் சேர்ந்ததுதான் வேட்டை நாய். கண்ணாடி மாளிகை என்பது என்னுடைய மனம். கண்ணாடி மாளிகையில தெரிய பிரதிபலிப்புகள் தான் என்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும். ஓகேங்களா? அப்போ அந்த நாய் வந்து குலைச்சிச்சு இல்ல, எதை எதை பார்த்து? கண்ணாடி தெரிய பிரதிபலிப்பை பார்த்து குறைச்ச மாதிரி நாம என்ன பண்றோம்? நம்ம எண்ணங்களையும் உணர்வுகளையுமே நாம வந்து இதை அப்படி பண்ணணும், இதை மாத்தணும், மாத்தக்கூடாதுன்னு நாய் குலைச்ச மாதிரி நம்ம அறிவு வச்சு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். படாத பாடுபட்டு நூடுல்ஸ் ஆகிறோம். அப்போ எது பண்ணியும் இங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இந்த அறிவை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். நாய் கண்டுபிடிச்ச மாதிரி மனசுக்குள்ள வெளிப்படுற எண்ணங்களையோ உணர்வுகளையோ இந்த அறிவை கொண்டு ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு நாய்க்கு தொண்டை கிழிஞ்சு தெரிஞ்சுக்கிச்சு. நாம இப்படி கிழிஞ்சுக்க தெரிஞ்சு வேணா அறிவை வச்சு புரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம், போதும். அப்போ என்னுடைய மனதில் வர்ற எண்ணங்களையோ உணர்வுகளையோ எவ்வளோ மோசமான எண்ணமா இருக்கலாம், எவ்வளவு மோசமான உணர்வா இருக்கலாம், அது சம்பந்தமாக என் அறிவை கொண்டு நான் சிந்திக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் புரிதல். ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் இதை இப்படி புரிஞ்சுக்கிட்டு தான் நாய் வந்து குலைக்கிறது விட்டுருச்சு. ஏன்னா குலைக்கிறது வேஸ்ட், தன்னை எதிர்த்தே தான் குலைக்கிற மாதிரி தானே, அதனால வேஸ்ட்னு விட்டுட்டு நேரா போய் மெயின் டோர்ட்ட படுத்துச்சு. அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, இதை வந்து அகம்னு சொல்றோம், இதை புறம்னு சொல்றோம். இந்த அறிவை கொண்டு இந்த அகத்தில் அந்த நாய்க்கு, இந்த அறிவுக்கு எந்த வேலையும் இல்லை என்பதை அந்த நாய் விலகி கொண்டு
கதவை திறந்தா அப்படின்னா வெளியில ஏதாவது புறத்தில் ஏதாவது செயல் இருந்தா செய்யலாம், இல்லைன்னா செய்யறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சும்மா இரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சும்மா இருன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த வேலை வெட்டியும் செய்யாமல் சும்மா இருப்பதுதான் சும்மா இருத்தலா? நிச்சயமாக இல்லை. சும்மா இரு என்பதின் பொருள், மனதில் வெளிப்படக்கூடிய எண்ணங்களையும் உணர்வுகளையும் என் அறிவை கொண்டு நான் எதுவுமே செய்யாமல் அதுக்கு முழு அது அது என்னுடைய அந்த அறிவுக்கு கட்டுப்பட்டது இல்லை அப்படிங்கிறது என் அறிவு புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்குது பாருங்க, அதுக்கு பேர் தான் சும்மா இருத்தல். அப்ப அறிவு எந்த குறுக்கீடும் செய்யாத போது எண்ணங்களும் உணர்வுகளும் அதன் போக்குல ஃப்ரீ ஃப்ளோவா மூவ் ஆகி கிராஸ் ஆகி போயிடும். அப்ப நேச்சுரலா லிபரேஷன் ஸ்டேட்டுங்கிறது நேச்சுரலா ஏற்பட்டுரும். இப்போ லிபரேஷன் ஏற்படுவதற்கு தடையா இருப்பது எதுன்னு கேட்டேன், நம்முடைய அறிவு. அப்போ இந்த அறிவை வைத்து மனதுக்குள் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேருங்க ஞானம். ஓகேவா? உங்களுக்கு இதை மொழியா புரிஞ்சிருக்கும். அந்த வேட்டை நான் புரிந்து கொண்டது இந்த கதையை சொன்ன சரவணன் என்ற நானும் புரிந்து கொண்டேன். விலகி கொண்ட நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ரைட்டா? ரைட். இப்ப அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இருந்தாலும் ஒரு சகோதரி ஒரு பாப்பா கேட்குறாங்க, சார் இந்த ஸ்டோரி டெல்லிங்லாம் நான் நம்ப மாட்டேன் சார், நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு, நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங் சொல்லி அதை போய் இதுன்னு சொன்னால் நான் எப்படி சார் ஒத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாம் வந்து சயின்ஸ் பூர்வமாக நிரூபிக்க வேண்டியதும் நம்மளுடைய கடமை. அதனால அந்த சகோதரிக்காக சயின்ஸும் இப்படித்தான் செயல்படுது அப்படிங்கிறத புரிய வச்சுட்டோம்னா நம்ம மேட்ரே முடிஞ்சு போச்சு. பார்க்கலாமா? ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இது என்னன்னு தெரியும். இதுக்கு பேர் டாக்கிங் டாம். நம்ம மனசு எப்படி செயல்படுதுங்கிறத அறிவியல் பூர்வமா தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த உதாரணம். பேசு, நான் என்ன சொன்னேன்? பேசு, பேசு, பேசாதே. நான் என்ன சொன்னேன்? பேசாதேன்னு சொன்னா கூட பேசாதேன்னு பேசுது. ஓகேவா? பாருங்க, பேசு, பேசாதே. அப்ப பேசுன்னு சொன்னாலும் இதுக்கு முன்ன பேசுது, பேசாதேன்னு சொன்னாலும் இதுக்கு முன்ன பேசாதேன்னு பேசுது. கரெக்டா? அப்ப இந்த பொம்மையோட சத்தத்தை நிறுத்துறதுக்கு நாம என்ன செய்யணும்? எல்லாரும் பல ஈஸியா பேட்டரி பிடிங்கலாம்பாங்க, அது சாத்தியமே இல்லை, இன்பில்ட் பேட்டரி. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம பேசாம இருந்தா பொம்மை பேசாது அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்லலாம். கரெக்ட். நான் பேசல, பொம்மை பேசல, புரிஞ்சுக்கிறேன். பக்கத்துல ஒரு வெயிட் டொப்புன்னு விடுது, அதுக்கு இது ரியாக்ட் பண்ணுது. எங்கேயோ இருந்து ஒருத்தர் ஒரு சத்தம் போடுறாங்க, அது ரியாக்ட் பண்ணுது. அப்போ இது எப்படி வேணா செயல்பு பண்ணிட்டு போட்டோம், இது சம்பந்தமா இந்த அறிவுக்கு வேலை இல்லைன்னு கண்டுபிடிச்சுக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க? ஞான புரிதல். ஓகேவா? இந்த பொம்மைய பேசுன்னு சொன்னாலும் பேசும், பேசாதன்னு சொன்னாலும் பேசாதன்னு பேசும். அப்ப இத பேசு பேசாதன்னு சொல்லி நம்ம இந்த பேச்சை என்ன பண்ண முடியாது? நிறுத்த முடியாது. நம்ம தரப்புல பேசணும்னா பொம்மை நிறுத்திக்கும். ஆனாலும் அதோடைய சர்க்கம்ஸ்டன்ஸ்ல என்னென்ன கேட்குதோ அதுக்கான ஏதோ ஒரு சவுண்டையோ எதையோ ஒண்ணு அது வெளிப்படுத்தி கொண்டுதான் தீரும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனம் என்பது இந்த அறிவின் கட்டுப்பாட்டில் கொஞ்சமுமே இல்லவே இல்லை அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் புரிதல். ஓகேவா? ரைட். உதாரணம் 2. ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன். இப்போ நல்லா கவனிக்கணும் நண்பர்களே, கொஞ்சம் கவனிங்க. இப்ப நான் என்ன பண்றேன்? ஸ்பூனை போட்டு நல்லா கலக்கிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஆனா என்னுடைய நோக்கம் என்னங்க? தண்ணீரை தெளிவடைய செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? தொடர்ந்து நிறுத்தாம கலக்கிட்டு இருக்கிறேன். புரியுதா? நல்லா கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா தான் புரியும். எனது நோக்கம் தண்ணீர் தெளிவடைய வேண்டியும்
அதுல என்ன பண்றாங்க, நிறுத்தாம குடிச்சு கிளறிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ தண்ணீர் தெளிவெடுத்து நம்ம என்ன பண்ணணும், நாம என்ன பண்றோம், நமக்கு ஐடியா பார்த்தா நம்ம குரல்கிட்ட கூப்பிடுறோம், மச்சே தண்ணி தெளிய மாட்டேது, என்ன மச்சி பண்ணணும் அப்படின்னு. நீ கலக்கிறது பத்துல நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் வேகமா கலக்கணும் அவன் சொல்றான். கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நிறுத்தாம வேகமா கலக்கிக்கிட்டே இருக்கோம். தண்ணீர் தெளியுமா? தண்ணீர் தெளியறதுக்கு என்ன பண்ணணும், நம்மளுடைய தண்ணீர் தெளியறதுக்கு என்ன பண்ணணும்? எதுவுமே பண்ண தேவையில்லை. நாம பண்ற வேலையில இருந்து விட்டா போதும், 3 வாரமா போயிட்டு இருக்கோம். சுழன்று கொண்டிருக்கிற தண்ணீர் சுழற்சி குறைஞ்சி அடங்கும், கடுகு கீழே படியும், தண்ணீர் தெளிவடையும். தண்ணீர் தெளிவடைவதற்கு நாம் ஏதாவது முயற்சி செய்ய வேண்டுமா, தாமாக நிகழுமா? தாமாகத்தான் நிகழுது. அப்போ இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். தண்ணீர் என்பது மனதை குறிக்கிறது, கடுகு என்பது எண்ணங்களையும் உணர்வையும் குறிக்கிறது. இதுதான் யாருங்க, ஹீரோ, அறிவு. இந்த அறிவை கொண்டு மனசுக்குள்ள போட்டு கிண்டு 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 கிண்டனா நட்டம் யாருக்குன்னா அறிவுக்கு தான். ஓகேவா? அதனால உடம்புல ரசாயன மாற்றம் எப்படி படாத பாடுபடுவோம். ஸோ நமக்கு எந்த அவசியமே இல்லை, நம்மளால இங்க சரி பண்ண முடியாதுன்னு ஒதுக்கிட்டுச்சுன்னா, அறிவு ஒதுங்கிடுச்சுன்னா என்ன ஆயிடும், கடுகு படிஞ்சிரும், தண்ணீர் இயல்பா தெளிஞ்சிரும். அத தண்ணீர் தெளிவதற்கு நாம் எந்த முயற்சியுமே பண்ண தேவையில்லை, இயல்பாக தெளிந்துவிடும். இதுதான் நண்பர்களே 2வது உதாரணம். இதை கூட நீங்க வச்சுக்கலாம், இதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டோ சொல்றேன். எப்படியாச்சும் கோபத்தை சரி பண்ணணும், எப்படியாச்சும் காமத்தை சரி பண்ணணும், எப்படியாச்சும் பொறாமை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வேக மாட்டேங்கிறாங்க. எப்படியாச்சும் 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 இதான் நடக்குமா? நத்திங் ஹெல்ப்ஸ். ஒண்ணுமே நடக்காது. இப்ப ஒண்ணும் பண்ண முடியாத விட்டீங்களோ அப்பதான் சுழற்சி குறைஞ்சி தண்ணீர் தெளியும், எண்ணங்களும் உணர்வுகளும் அடங்கும். ஓகேவா? இப்போ நம்ம அறிவுக்கு வேலை இல்லை அப்படின்றத பார்த்த நாம இப்ப அறிவுக்கு எங்கதான் வேலை இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம அதிகமாக நம்மள ஸ்பெண்ட் பண்ற நேரம் எதுங்க, கண்ணாடி தான். கண்ணாடில பார்த்தா நம்ம அதிகம் அழகுபடுத்திக்குவோம். நம்ம தான் பார்ப்போம், பார்க்குறேன் கரெக்டு, துணு சரியா இருக்கிற, எல்லா முடியுமே வெள்ளையாகி போச்சு போல தெரியுது, ரைட்டு அப்படின்னு தோணுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அடுத்தது, ரைட்டு, சரி, அப்போ சரி பண்ணிருக்கலாம், இங்க பண்ணல அப்படிங்கிற அளவுக்கு எதை வச்சு பாக்குறோம், கண்ணாடியில தெரிகிற என்னுடைய பிரதிபலிப்பை பாக்குறேன், அதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, கண்ணாடியில நீங்க நல்லா கவனிக்கணும், அப்பதான் புரியும். கண்ணாடியில இப்ப வந்து முடி களைஞ்சிருக்குன்னு வச்சுங்க, களைஞ்சிருக்குதான் நினைச்சுக்கங்க. இப்ப நான் வந்து முடி சரி பண்ணணும்னா சீப் எடுத்துட்டு வந்து இப்படி கண்ணாடியில சரி பண்ணணுமா, வெளியில சீவிக்கணுமா? கண்ணாடியில சீவ வேண்டிய அவசியம் ஒண்ணுமே கிடையாது. கண்ணாடியை பார்க்கணும், வெளியில வேலை செஞ்சுக்கணும். அப்படின்னா புரியுதா? இப்ப அப்படியே அதை மாத்தி பாருங்க. கண்ணாடி என்பது மனம், கண்ணாடியில தெரிகிற பிரதிபலிப்புகள் என்பது நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளும். அறிய வச்சு கண்ணாடிக்குள்ள நம்ம சரி பண்ணல, புரியுதுங்களா? கண்ணாடியில ஏதாவது தலை சீவனமா, கண்ணாடியில இருக்கிற என்ன உருவத்துக்கு பவுடர் அடிச்சோமா, கண்ணாடியில இருக்கிற என்ன உருவத்துக்கு பொட்டு வச்சோமா? நிச்சயமா செய்யல. இத உள்ள பார்த்தோம், வெளியில தலையை சீவிக்கிட்டோம், ரெடி பண்ணிக்கிட்டோம், என்ன பண்ணுமோ பண்றோம், சேவ் பண்றோமா, மேக்கப் போடுறோமா, என்ன பண்ணுமோ அதை செஞ்சுக்கிறோம். உள்ள பாக்குறோங்கிறது மனசுக்குள்ள பாக்குறோம், என்ன அதுக்கு வெளியில செயல் செய்யணுமோ அந்த செயலை செய்துக்கிறோம். இதுதான் சார் புறம். அகம்புறங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. உள்ள பார்க்கணும், அறிவை பயன்படுத்தி வெளியே வேலை செஞ்சுக்கணும். இதுதான் புறம். புரியுதுங்களா? புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். புரியுது இல்லையா? இந்த கண்ணாடியை வச்சு கண்ணாடிக்குள்ள நமக்கு ஒரு வேலையும் இல்லை. சரி, ரைட்டு. இப்போ பகல்லாம் ஏதோ ஒரு வேலை இருக்கு, அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இப்ப நைட் படுக்க போறீங்க, அப்பயும் கண்ணாடி எதையோ ஒண்ணு காட்டுமா காட்டாதா? நிச்சயமா காட்டத்தான் செய்யும். இப்போ இந்த அறிவுக்கு செயல் செய்யறதுதான் வேலையை தவிர மத்த நேரத்துல இந்த அறிவுக்கு என்ன வேலை இருக்கு? ஒரு வேலையும் கிடையாது. அப்போ அறிவு சும்மா இருக்க வேண்டியதுக்கு பேர் தான் சும்மா இருத்தல்னு சொன்னாங்க. மனசு சும்மா இருக்கிறது இல்லை. இந்த அறிவு சதா இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு பண்ணி பாருங்க, அதுல இருந்து அறிவு விடுபடுறதுக்கு பேர் தான், விடுபட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இருத்தல். ஓகேவா? இதை புரிஞ்சுக்கிறது தான் இது வந்து அகம் புறம் ரெண்டு சேர்ந்ததுக்கான உதாரணம். ரெண்டு
இது உதாரணம் 4. இது வந்து நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது என்னங்க? டார்ச். இதுக்கு பேர் என்ன? ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸை என் கண்ணு மேல அடிச்சுன்னு வச்சுங்க, எதிர்ப்பு நீங்க யாராவது தெரியுங்களா? கண்டிப்பா ஒண்ணுமே தெரியாது, ஒரே பிளரா தான் இருக்கும். இதே ஃபோக்கஸை இப்படி அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, ரைட்டு, அங்க ஒருத்தர் சாப்பிட்டுட்டு கூட இருக்காரு போல, ரைட்டு, இங்க ஒருத்தர் தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு, ஒருத்தர் லைட்டை கண்ணுல சொக்கிட்டு இருக்காரு, அப்படிங்கிற அளவுக்கு தெரியுமா தெரியாதா? லைட்டை எனக்கு எதிர் அடிச்சா என்னங்கிற அளவுக்கு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது தான் என்னங்க? அறிவு. இந்த அறிவை இங்க அடிக்கணுமா, வெளியில செய்யற செயல்ல செய்யணுமா? இதுதான் கொஸ்டின். அறிவை எங்க அடிக்கணுங்க? அறிவை எதன் மேல குவிக்கணும்? செயல் மேல குவிக்கணுமா, மாறாக மனசுல வர்ற எண்ணங்கள் உணர்வுகள் மீது குவிக்கணுமா? பல காலமாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எப்படியாச்சும் மனசுக்குள்ள சரி பண்ணணும்னு தான் நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறோம். மனசுக்குள்ள சரி பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. மனசுக்குள்ள வர்றத அறிவு தெரிஞ்சுக்கிட்டுன்னா, அதுக்கு செய்ய வேண்டிய செயல் இருந்ததுன்னா புறத்துல சிந்திச்சு செயல்படலாம். இல்ல அது வேஸ்டா நான்சென்ஸா தான் இருக்குது, அதை ஒன்றும் ரெஸ்பான்ஸ் பண்ண தேவையில்லைன்னா சும்மா இருந்தா போதும். ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லட்டா அது தன்னாலே ஃபேட் அவுட் ஆயிடும். எல்லா உணர்வுக்கும் ஆயுள்கள் வெறும் அரை வினாடி நேரத்து கம்மி தான் சொல்றாங்க. இது நாம் சொல்ல, சயின்டிஸ்டே ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. எந்த எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் ஆயுள் வெறும் அரை வினாடி நேரம் மட்டுமே. இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்ப இதை நாம புரிஞ்சுக்கிட்டோம். இதான் சொல்லுவாங்க, நீங்க சின்ன வயசு வாங்கியிருக்கீங்களா என்னன்னு தெரியல, நான் நிறைய அவடுகள் வாங்கியிருக்கிறேன். என்னன்னு தெரியுங்களா? தண்டச்சோறு, விளங்கா பையன், ஒரு வேலை கூட சேர்த்து கேளாயாவது பையன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்கியிருக்கிறோம். வீட்டுல வாங்கியிருக்கோமா இல்லையா? அப்போ பெற்றோரோ மற்றவர்களோ திட்டுவது நம்ம குறை சொல்றாங்களா, நம்ம செயல்களை குறை சொல்றாங்களா? என்னுடைய சரியில்லாத செயல்களைத்தான் அவங்க அப்படி சொல்றாங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்னா, நான் என்ன சரி பண்ணணுமா, என்னுடைய செயல்களை சரி பண்ணணுமா? நான் என்ன சரி பண்ண வேண்டிய அவசியம் எப்போதுமே கிடையாது. நான் எப்போதுமே 100% ரைட். நான் சரி பண்ண வேண்டியது எனது சரியில்லாத செயல்கள் சரியான செயல்களாக மாற்றமடைய செய்வதுதான் நான் செய்ய வேண்டிய வேலை. புரியுதுங்களா? இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான புரிதல். ஓகேங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்ப வந்து அதான் சொல்லுவாங்க, நீங்க மலையளவு பேச்சை விட கடுகளவு செயல் சிறந்தது, பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட உதவும் கரங்கள் உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்போம். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா வளவலன்னு பேசாதப்பா, என்ன செயல் அதை சொல்லு, என்ன செய்யணும் அதை பேசு, ரத்தன சுருக்கமா பேசுன்னு சொல்றாங்கல்ல, அதை தாங்க இது சொல்றாங்க. ஆக நாம இந்த கவனத்தை மனதின் மீது குவிக்கணுமா, செய்ய வேண்டிய செயலின் மீது அதாவது இந்த அறிவு அப்படிங்கிற கவனத்தை வெளியில செய்யற செயல்ல தான் கொண்டு போகணுமோ தவிர, மாறாக மனசுக்குள்ள கொண்டு வந்தோம்னா அது நம்மளே முடக்கி போட்டுரும். நீங்க இந்த அறிவை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மனசுல வர்ற எண்ணம் பிடிக்கல, இந்த மனசுல வர்ற நெகட்டிவ் பிடிக்கல, இது எப்படியாச்சும் சரி பண்ணிடணும், இது எப்படியாச்சும் இல்லாம பண்ணிட்டேன்னா, இது ஒண்ணை மட்டும் மாத்தி நான் நிம்மதியா இருப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு இந்த அறிவை வச்சு நான் சதா முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம். முதல்ல கேட்கிறேன், இந்த அறிவுக்கு இந்த மனம் கட்டுப்பட்டதா? அதான் சொல்றேன், இல்லவே இல்லையா. முதல்ல ஃபர்ஸ்ட் இங்கதான் வெளிப்படுது, இங்க வெளிப்பட்டதுதான் இந்த அறிவு தெரிஞ்சுக்கிறது போது, ரெண்டாவது செகண்ட் ஸ்டேஜ் பிரைமரி இங்க வெளிப்படுறது. ஸோ இந்த அறிவால இந்த மனசை கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த அறிவு புரிந்து கொள்வதற்கு பேர் தான் ஞானம்னு சொல்லி சொல்றேன். இப்போ வந்து உங்களுக்கு நான் அப்படியே திரும்ப ஒரு ரீகால் கொடுத்துட்றேன், ஈஸியா புரியும். நாம வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதாவது நம் மனம் எவ்வாறு செயல்படுகிறது புரிஞ்சுக்கிறது தான் இந்த வகுப்பின் சாரம்னு சொன்னோம். அதுக்கு மிக்சி மேனுவல் கிட்ல இருந்து சொல்லி சொன்னோம். பிற்பாடு அக உறுப்புகளின் இயக்கம், புற உறுப்புகளின் இயக்கம் அப்படின்னு 2 இயக்கத்தை சொல்லி, அக உறுப்புகளும் தானா நடைபெறுகிறது, புற இயக்கம் நம்ம அறிய வச்சு நாமளா செய்யறது அப்படின்னு புரிய வச்சோம். இது வந்து முதல் பார்ட். இதுக்கப்புறம் ஒரு வேட்டை நாய்னு ஒரு கதை சொன்னோம். கதையில வேட்டை நாய், கண்ணாடி மாளிகை, கண்ணாடி மாளிகை தெரிய ரிஃப்ளெக்ஷன், ஏன் வேட்டை நாய் என்னத்தை கண்டுபிடிச்சு அமைதியாச்சு, இறுதியா ஏன் கேட்டுட்டு போய் படுத்துச்சு, அகத்துக்குள்ள தனக்கு ஒண்ணும் வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு சைலண்டா இருக்கிறது தான் சும்மா இருத்தல் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லி முடிச்சோம். இருந்தாலும்
அதுக்கப்புறம் சயின்ஸ் பூர்வமா வேணும்னு கேட்டதுனால டாக்கிங் டாம்ங்கிற ஒரு பொம்மையை வச்சு நம்ம என்ன சொன்னோம், அதாவது நம்ம மனசு அப்படித்தான் செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த டாக்கிங் டாம். பேசு, பேசாத, பேசுன்னு சொன்னாலும் பேசுது, பேசாதன்னு சொன்னாலும் பேசுது, பேசாதன்னா பேசாதன்னு பேசுது. ஆக இந்த பொம்மையின் சத்தத்தை நிறுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பேட்டரி கழட்டாம என்ன முயற்சி பண்ண முடியும்னா, நாம பேசலன்னா பேசாதுன்னு சொன்னோம். அப்பயும் பார்த்தா வெளியில ஒரு வெயிட் விடுவது, ஏதோ ஒண்ணு கேட்டாலும் அதுக்கு இந்த ரிஃப்ளாக்ஷன் பண்ணும். ஸோ இந்த மனம் என்பது நம் கட்டுப்பாட்டில், இந்த அறிவின் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை அறிவு புரிந்து கொள்வதற்கு தான் இந்த உதாரணம். ரெண்டாவது, ஒரு டம்ளர்ல கடுகு போட்டு கலக்கணும். இதனுடைய உதாரணம் என்னங்க? அறிவை வச்சு என்ன கிண்டுன்னு மனசுக்குள்ள கிண்டனாலும் குழப்பம்தான் மிஞ்சுமோ தவிர தெளிவு என்பது ஏற்படவே ஏற்படாது. அதான் ரெண்டாவது விவரம். அப்ப அறிவு மனசுக்குள்ள, இங்க இருக்கிற அறிவுக்கு மனசுக்குள்ள எந்த வேலையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த அறிவு சும்மா இருந்துச்சுன்னா மனசு அதன் போக்குல ஃப்ரீயா எண்ண உணர்வுகளை வெளியே தள்ளி மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். இது நேச்சர்லாம் நடந்துட்டு இருக்குது. அந்த நடந்துட்டு இருக்கிறது தடை செய்துட்டு இருக்குதுன்னா நம்ம அறிவு தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதை தான் புரிஞ்சுக்கிறது தான் புரிதல்னு சொன்னோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் கண்ணாடி மிரர் வச்சு அகம் புறம் அப்படின்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு சொன்னோம். கண்ணாடி என்பது அகம், மனம். அதுல தெரிகிற பிரதிபலிப்பல் என்பது எண்ணங்களும் உணர்வுகளும். நமக்கு கண்ணாடி தெரியல எண்ணங்களையும் உணர்வுகளையும் பார்த்துக்கிட்டு அதுக்கு வெளியில நமக்கு என்ன வேலை செய்யணுமோ செய்து கொள்றதுதான் புறம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் டார்ச் லைட் எடுத்தோம். கவனத்தை என் மீது குவிக்க வேண்டுமா, நான் செய்ய வேண்டிய செயல்கள் மீது குவிக்க வேண்டுமா? நிச்சயமா நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் மீது தான் குவிக்கணும். அப்படி குவிக்கிறதுக்கு பேரு தான், அப்படி குவிச்சாதான் சக்சஸ்ஃபுல்லா செயல்கள் செய்ய முடியும், நிறைய ஆரோக்கியமான நல்ல செயல்கள் செய்ய முடியும். ஓகேங்களா? இதைதான் புரிந்து கொள்வது. அதாவது இப்ப புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வேலை மனசுக்குள்ள இல்லை. மனசை பயன்படுத்தி வெளியில என்ன வேலை செய்யணும் செய்ய கதை இதன் மூலியமா புரிஞ்சுக்கிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசுக்குள்ள வர்ற எண்ணங்களும் உணர்வுகளும் நம் கட்டுப்பாட்டில் இல்லவே இல்லை. வெளிப்பட்ட எண்ணங்களையும் உணர்வுகளையும் இந்த அறிவு புரிந்து கொள்கிறது. எனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் உணர்வு வந்திருக்குது அப்படின்னு புரிந்து கொண்ட இந்த அறிவால் மனது எண்ணத்தையோ உணர்வையோ சரி பண்றதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லைங்கிறது இந்த அறிவு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க? ஞான புரிதல். இந்த அறிவு தன்னால் மனசுக்குள்ள ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு இந்த அறிவு கண்டுபிடிச்சு புரிந்து கொண்டு அமைதியாவதுக்கு பேர் தான் என்னங்க? புரிதல். வேற ஒண்ணுமே இல்லைங்க. இதாங்க ஞான புரிதல். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நடைமுறை வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்களுடைய அத்தனை முயற்சியும் மனதை சரி செய்யறது இருக்குதா, செயலை சரி பண்றதை நோக்கி இருக்குதா? யோசிச்சு பாருங்க. நாம் அனைவருமே செயலை விட மனசுல எப்படி இருக்குது, மனசுல எப்படி இருக்குது, மனசுல எப்படி இருக்குது, இதேதான் நம்ம. ஏன்னா இங்க நம்ம கட்டுப்பாட்டு இல்ல, ஹார்ட் என் கட்டுப்பாட்டு இல்ல, லங்ஸ் என் கட்டுப்பாட்டுல இருந்தா இந்த மனம் என்பது என் கட்டுப்பாட்டுல இல்லை அப்படிங்கறது இந்த அறிவு தன்னுடைய கட்டுப்பாட்டுல இல்லைன்னு புரிஞ்சுக்கிச்சுன்னா தேவையெல்லாம் முட்டாள்தாம இங்க போய் சரி பண்ற வேலையை இந்த அறிவு செய்யறத விட்டுரும். இதை புரிஞ்சு கொள்வதற்கு தாங்க புரிதல்னு சொல்றோம். ரைட்டா? ஓகே. இப்போ இதுக்கு ஒரு உதாரணமும் பார்த்துருவோம். ஈஸியா அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். இப்போ எனக்கு சின்ன வயசுல கார் ஓட்டணும்ட்டு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. எல்லாருக்கும் இருக்கிற வயசு தானே, அந்த வயசுல இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. கார் ஓட்டணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்ணேன், போய் சாவி தான் கார்ல வைப்பேன். மைண்ட்ல எங்கேயாவது டப்ப டப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்சம் தூரம் போவ, அங்க ஆக்சிடென்ட் ஆகிடும், டாக்டர் இருக்க மாட்டாங்க, நர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஆம்புலன்ஸ் இருக்காது, பிளட் கிடைக்காது. ஆனா நிஜத்துல சாவியே காருக்குள்ள போடல. மைண்ட் எங்க போயிடுச்சு, சர்ன்னு அப்படியே பின்னாடி போய் ஆஸ்பத்திரி, டாக்டர், நர்ஸ், ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸ் போய் அங்க கடைசியா அங்க வந்து போய் நிற்குது. ஆனா நிஜத்துல இன்னும் கீயே உள்ள போடல. இதுதான் ரியல். ஓகேங்களா? இப்ப இப்படி இருக்கிற மண்ணில யாருக்கு பிடிக்கும்? எனக்கும் பிடிக்கல. அப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது அப்ப நமக்கு இப்பெல்லாம் பகவத்தையா இப்பதான் தெரிஞ்சாங்க, ஒரு 16 வருஷமா. அதுக்கு முன்னே அந்த மாதிரி தெரியாது இல்லையா? ஆனா சின்ன வயசுல இருந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப என்ன பண்ணணும், தியானம் பண்ணு, மனசை வந்து ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நானும் மனசை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி ஆகினை எதையும் தவறா சொல்றதை நினைச்சுக்க கூடாது.
இப்படிலாம் முயற்சி பண்ணும் போதெல்லாம் நல்லா பெர்ஃபெக்டா ரிலாக்ஸா இருக்கு. ஆனா கீயை எடுத்து கார் எடுத்துக்கிட்டு போனா டாக்டர், நர்ஸ், ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸ், பிளட் கிடைக்காது அதுன்னு சொல்லிட்டு அது பாட்டு கடகடன்னு படத்தை நிற்கும். அப்போ என்னதான் பண்றது? அப்ப என்ன பண்ணாங்க, அடுத்தது ஆட்டோ சஜஷன் சொன்னீங்கன்னா சரியாயிருந்தாங்க. ஆட்டோ சஜஷன் எனக்கு நானே சொல்லிக்கிறேன், நான் நல்லபடியா கார் விட்டேன்னு சொல்லிட்டு கார்கிட்ட கீ வச்சாலும் மறுபடியும் ஃபெயில் தான். ஆக மனதிற்கு கொடுக்கப்பட்ட அத்தனை பயிற்சிகளும் செஞ்சு முயற்சி பண்ணி தோல்விதான் அடைஞ்சேன். எனக்கு வழியே கிடைக்கல. அப்போ பகவத்தையாட்ட போய் நின்னேன். ஒரு மணி நேரம் ஸ்டோரி மாதிரி சொல்றேன். ஐயா இந்த மாதிரி மனசுல இப்படி இருக்குது அப்படின்னு. அவர் கேட்டு ஒரே கேள்விதான் கேட்டாரு, இதுல எதெல்லாம் தானே வருது, இதுல எதெல்லாம் நீங்க செய்ய வேண்டியதுன்னு கேட்டாரு. புரியுதா? இப்போ டாக்டர், நர்ஸ், ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸ், பிளட் கிடைக்காதுங்கிறதெல்லாம் நான் கொண்டு வரணும் தானா வருதா? என் முயற்சி இல்லாமல் தானாக எனக்கு வெளிப்படுகிறது. ஓகேங்களா? அதுல நமக்கு எந்த வேலையுமே இல்லை. அப்போ நாம என்ன பண்ணணும், என்னுடைய கவனம், என்னுடைய அறிவின் கவனம் மனசு வெளிப்படுத்துகிற டாக்டர், நர்ஸ், ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸ் மீது செலுத்தணுமா? மாறாக இந்த அறிவு வெளியில எப்படி ஸ்டேரிங் பிடிக்கணும், எப்படி கியர் பண்ணணும், எப்படி கிளச் பிடிக்கணும், எப்படி ஃப்ரண்ட் மிரர் ஆகணும், எப்படி பேக் மிரர் ஆகணும், எந்த பக்கம் போனா பைபாஸுக்கு பக்கம், இப்படி பார்க்க வேண்டியதுதான் இந்த அறிவோட வேலையை தவிர அதை விட்டுட்டு உள்ளுக்குள்ள போய் டாக்டர், நர்ஸ், ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸுக்கு போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சதுன்னா இருக்கிற சேர்ந்து கெட்டு போய் எல்லாம் கருணாசமா தான் போகும். இது தெரியாம தான் நான் பல வருடம் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஐயா 2 வரி இது தான் நடக்குதா நாம ஒரு திருவள்ளுவர் மாதிரி 2 லைன்ல முடிச்சிட்டாரு. அப்ப எனக்கு புரிஞ்ச வாட்டி இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் அறிவின் கட்டுப்பாட்டில் என் மனம் இல்லை என்று நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப நான் சாவி எடுத்துட்டு போறேன். இப்ப நான் சாவி போட்டா எனக்கு அதே மாதிரி டாக்டர், நர்ஸ், ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற எண்ணம் வருமா வராதா? நிச்சயம் வரும். ஆனா அதுக்கு நம்ம பழசு அறியாமல் முக்கியத்துவம் கொடுத்தோம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லா தாட்டும் தோன்றி மறையக்கூடியவைகளே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுனால எந்த தாட்டுக்கும் உணர்வுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதுல இருந்து முழுமையா விடுபட்டோம். அப்போ அது நேச்சரா ஃப்ளோவா போற அளவுக்கு ஆரம்பிச்சது. அப்ப எனக்கு ஒரு 4 மாதங்கள் தேவைப்பட்டுச்சு. இந்த என்ன சொல்றதுன்னா, இந்த மனசுல வர்ற எதிர்மறை எண்ணங்கள் அப்படி படிப்படியா குறையுது. டிரைவிங்கோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மேல ஒரு 4-5 மாசத்துல நல்லா பெர்ஃபெக்டா டிரைவிங் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். எந்த டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா போக ஆரம்பிச்சிட்டேன். பிறகு ஏற்காட்டுல மேல மலை ஏற்றத்துல சேர்வாங்க, சேலத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அங்க போய் நான் மட்டும் என்னுடைய அப்ப வச்சிருந்த அல்டோ கார்ல போய் நின்றுட்டு நான் சொல்லிட்டேன், எனக்கு நானே, நீ அச்சூடா சரவணா அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். இந்த மாதிரி உங்களை யாரும் சொல்லிக்க முடியாதா? உங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். அத்தனை விஷயத்துக்கு இந்த அணுகுமுறை பயன்படுத்தி சக்சஸ்ஃபுல்லா மாறலாமா, மாற முடியாதா? நண்பர்களே, மாறலாமா, மாற முடியாதா? நிச்சயம் மாற முடியும். பாருங்க, கேட்கணும் வருது, நிச்சயம் மாற முடியும். சந்தோஷம். அப்போ இதே மாதிரி அடுத்தது இன்னொரு விஷயத்த சொல்றேன். இது ஒரு உதாரணம் புரிஞ்சிருப்பீங்க. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அறிவுக்கு மனசுக்குள்ள எந்த வேலையும் எந்த வேலையும் செய்யலைன்னு கண்டுபிடிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் புரிதல். அதான் ஞான புரிதல். ஓகேவா? ரைட். இப்ப அடுத்து என்ன சொல்றோம், இதே மாதிரி நான் இப்ப பேசுறேன். நான் பேசுறப்ப நல்லா ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கா, ரொம்ப டைட்டா ஏதாவது ஒரு எமோஷனலா இருக்கிற மாதிரி இருக்கா? ஃப்ரீயா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரைட். அப்போ என்னுடைய இயல்பான தன்மை இப்படியா? அடுத்த கேள்வி. கீழெல்லாம் இறங்கினா ஜகா வாங்கி பேசுவோம், ஸ்டேஜ் ஏறுனா கட்ட 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 கட்டன்னு உதறும், நெஞ்சு படப்படக்கும், தொண்டை அடைக்கும், வேர்த்து ஒட்டும், அப்படி வார்த்தையே வராது, புசு புசுன்னு காத்த வரும். இதுதான் என்னுடைய ஒரிஜினல். யாரையும் பார்த்து நிதானமாக பேசக்கூடிய பக்குவம் என்பது எனக்கு சுத்தமா கிடையாது. இந்த தன்மையில தான் நான் இருந்தேன். அது யாராவது மேல ஸ்டேஜ் ஏற சொல்லிட்டாங்கன்னா சுத்தம் இப்படிதான் இருந்துச்சு. அப்போ நான் புரிந்து கொண்டேன். ஐயாட்ட போய் மறுபடியும் வரேன். ஐயா, கருத்துலாம் நல்ல நல்ல கருத்து நல்லா தெரியுது, சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா பேச முடியலைங்க ஐயா அப்படிங்கிறேன். அப்படியா? அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு வழக்கம் போல எது தானா வருது, எது நாமள செய்ய வேண்டியதுனாரு. இப்போ நீங்க இப்ப நான் சொன்னது கேட்டிருக்கீங்கல்ல. இப்ப இந்த பிரச்சனைக்கு, ஃபியருக்கு நாம என்ன பண்ணணும்?
மனசுல வர்ற எண்ண உணர்வை புறக்கணிக்கணுமா இல்ல செயல் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணணும், அவ்வளவுதான் மேட்ரு. அப்புறம் என்ன பண்ணேன், இந்த பேசுவதனால் ஏற்படுற பதட்டம், படபடப்பு, இதெல்லாம் ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, தும்மல், விக்கல், இதெல்லாம் எச்சச்சம் பாரு, அந்த மாதிரி அதுக்கெல்லாம் நமக்கு வேலையே கிடையாது. அந்த மாதிரி நமக்கு அதெல்லாம் நேச்சுரல்னு விட்டுறணும். நாம செய்ய வேண்டியது எந்த கருத்தை பேசணும், எப்படி பேசணும், தெளிவா பேசணுங்கிறத மட்டும் ஒரு ப்ரோக்ராம் சார்ட் வச்சு நிறுத்தி நிதானமாக பேசுகிற பட்சத்தில் ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்க முடியும். இதுதான் நம்ம டெலிவரி பண்ண வேண்டியதை 100% டெலிவரி பர்ஃபெக்டா தர முடியும். ஆக நம்முடைய அத்தனை செயல்களையுமே இந்த புரிதலோட இணைத்து செய்யற போது தேவையானவற்றுக்கு அறிவை வைத்து சிந்தித்து செயல் செய்து பர்ஃபெக்ஷனா நம்ம செய்துக்கலாம். தேவையற்றதுக்கு செய்யறதுக்கே ஒண்ணும் இல்லைன்னு சும்மா இருந்தா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா ஃபேட் அவுட் ஆயிடும். அதுக்கு நம்ம எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் சார் புரிதல். உங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். புரிஞ்சுச்சா ஐயா? புரிஞ்சதா? சரி, ரைட். நிறைய பேர் மெசேஜ் போட்டிருக்கீங்க, நன்றி. இப்ப என்ன சொல்றோம், இப்ப அடுத்தது இன்னொரு உதாரணம் கூட பார்த்து புரிஞ்சுக்கலாம். நீங்களும் நானும் செஸ் ஆடுறோம். நீங்க ஒயிட் காய், நான் பிளாக் காய், ஓகேவா? நான் என்ன பண்றேன், உங்களுடைய ராஜாவை ஒண்ணு விட்டுட்டு மித்த எல்லா காயும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இருக்கிறது ஒரே ஒரு ராஜா மட்டும். அந்த ராஜாவுக்கு என்கிட்ட உங்களுக்கு வெள்ளை காய், எனக்கு பிளாக் காய், ஓகேவா? நான் இந்த ராஜா வச்சு யானையை வச்சு 2 பக்கம் செக்கு, மந்திரி வச்சு 2 பக்கம் செக்கு, குதிரை வச்சு செக்கு, சிப்பாயை வச்சு செக்கு, எல்லா பக்கமும் ராஜாவுக்கு செக் வச்சுட்டேன். ராஜாவுக்குடைய மூவ் என்ன இருக்கும், ஒரு கட்டம் ஆல் டைரக்ஷன்ல. இப்ப ராஜா 8 கட்டத்திலையுமே எந்த பக்கம் வச்சாலும் செக்குங்கிற மாதிரி காய் வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ராஜாவுக்கு ஏதாவது வேலை இருக்கா? கிட்டத்தட்ட ஆட்டம் க்ளோஸ். அது மாதிரிதான் இந்த அறிவின் நிலைப்பாடு. இந்த அறிவு இந்த மனசுக்குள்ள தன்னால செய்யறதுக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டா ஒட்டுமொத்த சோழியும் முடிச்சு போயிடுது. இது ஏதோ செய்ய முடியும்னு நினைச்சு போராடுறது தான் நம்ம சந்திக்கிற அத்தனை பிரச்சனையும். ஸோ இந்த அறிவு தன்னை இழந்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு. அதாவது இந்த அறிவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது, அறிவுக்கு எங்க செயலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும், மனசுக்குள்ள ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு புரிஞ்சு கொள்வதுதான் புரிதல். இன்னைக்கு நான் சொல்லிக்கிறது ஒரு பகுதி தான் சொல்லிக்கிறேன். மீதி இதை வச்சு புறத்தில் எப்படி செயல்படுறதுங்கிறத நமக்கு அடுத்த கிளாஸ்ல நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்குது, நீங்க சொன்னதுல எனக்கு புரியல சார் அப்படின்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி உங்களது கேள்விகளை தாராளமாக கேட்கலாம். இல்ல நல்லா புரிஞ்சுச்சுன்னா புரிஞ்சுன்னு சார் கூட சொல்லுங்க. இது வரைக்கும் சார் பேசுனதுல உங்களுக்கு புரிஞ்ச விஷயத்த நீங்க ஜஸ்ட் அன்மியூட் பண்ணிட்டு அப்படியே நீங்க ஒவ்வொருத்தரா நீங்க ஷேர் பண்ணலாம். இல்ல கேள்விகள் இருந்தாலும் ஐயாட்ட நீங்க கேட்கலாம். ஜஸ்ட் ஏதாவது ஒரு நிறைய டவுட் உங்களுக்கு வந்திருக்கலாம், இது விஷயமா, இதுதான் ஏதோ புரிதலா? புரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தா கூட ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க, கேள்வி கேளுங்க, தப்பு இல்லை. சிவாங்க ரவிக்குமார் சார் சொல்லுங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க. வணக்கங்க ஐயா, நம்ம லைஃபே இந்த டாகு நாகு நாய் பார்க் பண்ற மாதிரி கத்துற மாதிரி தான் இருக்குங்க லைஃபே. எதுவுமே எல்லாமே லைஃபே அப்படிதான் இருக்கு. எல்லாத்தையும் அப்படி எடுத்துக்கலாமா ஐயா? லைஃபே அப்படிதான் எடுத்துக்கலாமா ஐயா? நம்ம ஏதோ பாக்குறோம், ஏதோ ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, இலூஷன் இருக்கு, கத்தி ஏதோ நம்மளே கத்துறோம், ஏதோ பண்றோம், ஏதோ அதே மாதிரி ஆயிட்டு இருக்குங்க லைஃப். இல்ல நீங்க நீங்க கதையில நம்ம சொல்றது மனசுக்குள்ள அப்படிதான் மனசு அமைதி இல்லாம இருக்கிறதுங்கிறது நீங்க சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க? ஒரு லைஃபே ஒரு மாயா மாதிரி தான் இருக்குங்கய்யா. இலூஷன், அந்த ரிஃப்ளெக்ஷன், நம்ம அது எதுவுமே ஒரு இது இல்லாம தான் இருக்குங்க. லைஃபே ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. ஃபைனல் அச்சீவ்மெண்ட் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்குங்க. இல்ல நிஜமா வாழ்க்கைங்கிறதுல ஃபைனல் இல்ல அச்சீவ்மெண்ட் ஒண்ணு கிடையவே கிடையாதுங்கிறதான கதை. வந்ததுக்கு என்ன நிறைய வாழணுமோ வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், அவ்வளவுதான் சமாச்சாரம். நீங்க வேற எல்லாம் ஒண்ணு அச்சீவ் பண்றது சாதிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எம்டினஸ் மாதிரி தெரியுதுங்க. இல்ல எம்டி தான், நிஜமாலுமே எம்டி தான். கரெக்ட், நீங்க புரிஞ்சிருக்கிறது சரிதான், நிஜமாலுமே எம்டி தான். ரைட். ஹலோ சார், வணக்கம்.
வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது எனக்கு என்ன புரிஞ்சுச்சுன்னா, கைத்தடி வச்சு நான் நடந்து நடந்து பழகியாச்சு. இப்ப கைத்தடி ம் தூக்கி போட்டு தைரியமா நடங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஆமா. இல்ல, நீங்க வந்து நல்லாவே நடந்துகிட்டு இருக்கிறீங்க. ஆனா இன்னும் கைத்தறியில நடக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அதான் பிரச்சனைன்றேன். ஆமா, அப்படிதான் எனக்கு தோணுச்சு. இல்ல, நீங்க நல்லாவே தான் ஆல்ரெடி நல்லாவே தான் நடந்துட்டு இருக்கிறீங்க. நடக்கிறதுல உங்களுக்கு எந்த டவுட்டுமே இல்ல. ஆனாலும் பல காலமா தடியை பிடிச்சி நடந்ததுனால தடி இல்லாம நல்லா நடக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிறீங்க. நீங்க யானையை பாத்தீங்கன்னா துளுவுண்டு செயினை கட்டி அந்த ஒரு மரத்தை ஒரு தூண்ல கட்டிருப்பாங்க. அந்த யானை அப்படியே ஒரு கால் இழுத்து அந்த செயின் பிச்சுக்காதான். யோசிச்சு பாருங்க, சிம்பிளான லாஜிக். ஆனா அது அந்த பாகனுடைய வாக்கு கட்டுப்பட்டு அமைதியா இருக்குதா இல்லையா? அது மாதிரிதான். சரி, தேங்க்ஸ். தேங்க்யூ சார். எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. சார், நான் திவ்யா பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. சார், எனக்கு மைல்டு ஓசிடி இருக்கு. அப்ப அது ம் வந்து நான் இது கூட ரிலேட் பண்ணேன்னா ம் தாட்ஸ் வந்து வருது, பட் அது ஆக்ஷனா ம் கன்வெர்ட் ஆகுது ரிப்பீட்டடா. சரி. அப்போ நான் வந்து என் அறிவை யூஸ் பண்ணி எது தேவை எது தேவையில்லை ம் அப்படின்னு நான் கேட்டகரைஸ் பண்ணிட்டு முக்கியம் இல்லாத விட்டுட்டா ம் ஓகே. அவ்வளவுதான். இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது உங்க இதுல. கரெக்டுமா, மொத்தமே கரெக்ட். அவ்வளவுதான். அதாவது வெளிப்பட்டதை உங்க அறிவு புரிஞ்சுக்குது. புரிஞ்சுக்கிட்ட அறிவு வச்சு வெளியில செயலுக்கு தேவைன்னா செஞ்சுக்கலாம். தேவையில்லாததுக்கு ஒண்ணும் பண்ண தேவைன்னு விட்டுறது புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் புரிதல். அவ்வளவுதான். நல்லா தான் புரிஞ்சிருக்கிறீங்க. ஓகே சார், ஓகே. ஃபாலோ பண்ண ட்ரை பண்றேங்க சார். இதுல ட்ரை பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணும் செய்யறதுக்கு விட்டுற வேண்டியதுதான். சரி, விட்டுறது பெட்டர். இல்ல விட்டுருக்குங்கன்னு தான் சொல்றோம். நாமளே விட்டுருங்கன்னு தான் சொல்றோம். ஓகே சார், தேங்க்யூ. சரிம்மா, தேங்க்யூ. சார், எனக்கு ஒரு கேள்வி சார். சொல்லுங்க சார். இப்ப மனதுல வர்ற கற்பனைகளுக்கு அது அப்ப அதுல பாட்டுல விட சொல்றீங்க. இப்ப ஒரு மனதுல ஒரு கற்பனை வேணா அந்த நேரத்தில் நான் ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கேன். இப்ப நான் ஐடி ஃபீல்ட்ல இருக்கேன். ஐடி ஃபீல்ட்ல இருக்கும் போது நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, நான் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கும் போது இப்ப என்ன கார் ஓடுற மாதிரி சில விஷயங்கள் வந்து ஆள் மனதில படிஞ்சபடியே நாங்க அதை வந்து கண்ணை மூடிக்கொண்டுமே அந்த வேலையை நாங்க செய்து ஆட்டோமேட்டிக்கா சரி. இப்ப டைப் பண்றதுல வந்து கண்ணை மூடிக்கொண்டு டைப் பண்ணது கீபோர்ட் பார்க்க தேவையில்லை மாதிரி அந்த ஒரு விஷயத்தை செய்து கொண்டு இருக்கும் போது பல காலமா பழகிட்டீங்க, அதனால ஈஸியா இருக்குது. ஓகே. அந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் போது அதுக்குள்ளேயே இன்னொரு உலகம் மாதிரி இன்னொரு சிந்தனைகள் இன்னொரு செயல்பாடுகள் தண்ட பாட்டுல வந்துண்டு அது தண்ட பாட்டுல வளர்ந்துண்டு போய்கொண்டே இருக்குது. அப்ப அது என்னன்னு நான் அதை இப்ப நான் ஒரு நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு செயலை செய்யறேன். நான் இப்ப ஒரு ப்ரோக்ராம் கோடிங் பண்றேனோ என்னவோ மெயில் எழுதுறோம் செய்து கொண்டிருக்கேன். செய்து கொண்டிருக்கும் போது அது அதுல செயல நடந்துட்டு இருக்கான அந்த செயலுக்குள்ளேயே இப்ப கனவுன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் ஒரு கனவு காண்டு அந்த கனவுக்குள்ள இன்னொரு கனவு காண்டு இருக்கு. அதே மாதிரி அப்ப அந்த செயலுக்குள்ளே இந்த கற்பனை உலகம் வந்து ஒரு கற்பனைக்குள்ள போய்கொண்டு அந்த கற்பனை உலகத்துக்கு இன்னொரு கற்பனை போய்கொண்டு இருக்குன்னு சொல்லிக்க அந்த அது என்னன்னு நான் அதை வந்து என்ன நான் நிப்பாட்ட விரும்பல. அது என்ன நான் வந்து தள்ளி வைக்கிறது. அதான் சார், உங்களுக்கு செயலுக்காக சிந்திக்கிறது மட்டும்தான் சிந்தித்த. மற்றபடி எது யோசிச்சாலும் அது பூராமே தாட்டு தான் சார். அவ்வளவுதான். அப்ப அந்த தாட் அப்ப அது வாழ்க்கை பூரா வந்தோன்னு இருக்குங்க சார். சார் இருக்கும். அந்த சிந்தனைன்றது வாழ்க்கை பூரா வந்தோன்னு அப்ப வந்துகிட்டே இருக்கும். நீங்க வந்து அதெல்லாம் நிறுத்தவே முடியாது. மனசு சுதந்திரமானது. அது வெளிப்படுத்துற சிந்தனை யாராலையும் நிறுத்தவே முடியாது. அப்ப சில சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க தியானம் பண்ணுங்க, மனதை ஒரு நிலைப்படுத்துங்க, விளக்கு வச்சு தியானம் பண்ணுங்க, விளக்க பாருங்க. அப்படி அதை விளக்க வச்சு பார்த்து கொண்டிருக்கேன். நான் விளக்க வச்சு பார்த்து கொண்டிருக்கேன். இந்த கண் வந்து அதில் போக்கஸ் பண்ணி கொண்டிருக்கு, அதை பார்த்து கொண்டிருக்கேன். ஆனா அது அந்த பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலையுமே இந்த செயல் வந்து அங்க இருக்கும் போதே இந்த மனதுக்குள்ளேயும் மூளைக்குள்ள ஒரு கற்பனை போய்கொண்டிருக்கு. அந்த கற்பனைக்குள்ள இன்னொரு கற்பனை போய்கொண்டு இருக்கு சார். அப்ப அதை என்னன்னு நான் நிறுத்துறது? உங்களுக்கு எப்ப கற்பனைன்னு தெரியுதோ அப்ப நிறுத்திடுங்க. உங்களுக்கே தெரியுமில்ல. உங்களுக்கு ஏதோ விஷயத்த லாக் ஆயிட்டீங்க, அது பின்னாடி போயிட்டே இருக்கிறீங்க. நம்ம தான் போயிட்டு இருக்கணும். உங்களுக்கு இடத்த தெரியுமா தெரியாதா? அது தெரிய வருது. அப்ப தெரிய வரைக்கும் நான் அதை சொல்றேன். தெரிஞ்ச உடனே நிப்பாட்டிக்கீங்க. அதுக்கு முன்னாடி நடக்கிறது போறோம் தாட்டு எடுத்துங்க.
இப்ப தாட்ன்றது வந்து கற்பனை தானே இல்ல? இல்ல சார், உங்களுடைய முயற்சி இல்லாம உங்களுக்கு வெளிப்படுறதுதான் தாட். ம்ஹும். அது இது முதல்ல முயற்சி இருந்து இல்லாம கேட்டீங்களா? இல்ல முதல்ல இருந்து கேட்டீங்களா? முதல்ல இருந்து நான் கேட்டேன், உங்களோட ஃபுல்லா முழுக்க கேட்டேனோ. சரி சரி. அப்போ தாட்டுன்னா என்னன்னா, இந்த ஹார்ட் பீட் எப்படி செயல்படுதோ அந்த மாதிரி நம்ம முயற்சி இல்லாம மனசுல வெளிப்படுறதுக்கு பேர் தாட். வெளிப்பட்ட தாட்டு இந்த அறிவு என்ன வந்ததுன்னு தெரிஞ்சுக்குது. அதுலயும் எந்த பிரச்சனையும் இல்லை. தாட்ன்றது தமிழ்ல வந்து சிந்தனை தானே? சிந்தனை எண்ணம். சிந்தனை எண்ணம். அப்ப சிந்தனைன்றது வந்து இப்ப நான் ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கிறேன்றது வந்து அது சிந்தித்தல் வேற சார். சிந்தித்தல் என்பது வேற, திங்கிங் என்பது வேற, தாட் என்பது வேறு. அவ்வளவுதான். ஓகே. தாட் என்பது அன்கான்சியஸ், திங்கிங் என்பது கான்சியஸ்னஸ். அவ்வளவுதான். அப்ப தமிழ்ல ஒரு விளக்கம் சொல்லுங்க இதுக்கு சார் எனக்கு. அதான் சார், மனசுல நம் முயற்சி இல்லாம தானா வருவதற்கு பேரு எண்ணம், உணர்வுகள்னு சொல்றோம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம எந்த எஃபோர்ட்டுமே போடல. இயற்கையா ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறீங்க, உங்களுக்குள்ள எண்ணமோ உணர்வோ வெளிப்படுது. வெளிப்பட்ட வாட்டி தான் இந்த அறிவு தெரிஞ்சுக்குது. எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குது, எனக்கு இப்படி ஒரு உணர்வு வந்திருக்குதுங்கிறத வெளிப்பட்ட வாட்டி தெரியுமா? வெளிப்படுறதுக்கு முன்னாடி அடுத்து உங்களை அறிவு வச்சு இந்த எண்ணம் தான் வருது, இந்த உணர்வு தான் வரும் உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. உங்களுக்கு அடுத்து இந்த எண்ணம் தான் வரும், இந்த உணர்வு தான் வரும் உங்களால சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அப்ப வெளிப்பட்டதை உணரக்கூடிய அறிவு தான் இந்த அறிவுக்கு இருக்குதோ தவிர வேற பெரிய கெப்பாசிட்டி கிடையாது. ஓகேவா? இந்த அறிவை வச்சு செயல் என்ன செய்யலாம்னு சிந்திக்கலாமோ தவிர மனசுக்குள்ள சரி பண்றதுக்கு ஒரு வேலையும் இல்லை. நீங்க கற்பனை கனவுங்கிறதெல்லாம் உள்ளுக்குள்ள போறீங்க, அதெல்லாம் வேஸ்ட். எவ்வளவு போனாலும் வேஸ்ட் தானே. மனசுக்குள்ள இந்த அறிவுக்கு வேலையே இல்லைன்னு முடிக்கிறது தான் முழுமையான புரிதல். அப்பதான் நீங்க வெளியே வந்தீங்கன்னாவே மனசுக்கு தேவையில்லாம உள்ள நுழையினாவே மேட்டர் முடிஞ்சு போச்சு. செயல் செய்யணுமா சிந்திச்சுக்கிங்க. அது என்ன கூட அறிவு வச்சு சிந்தனை பண்ணுங்க, செயல் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா மனசுக்குள்ள போய் சிந்திக்கிறதுக்கு ஒரு வேலையிலும் புரிஞ்சுக்கிங்க. இதுதான் புரிதல். இது கொஞ்சம் என்னட்டு சொல்றது, அந்த கொஞ்சம் குழப்பமான ஒரு இதுதான். அதை நாங்க சரியா வந்து அதை ஒழுங்கு கொண்டுறது வந்து நீங்க வந்து நான் சொல்றேன், இது வந்து ஒரு பார்ட் தான் பேசிக்கிறோம். இதனுடைய கண்டினியூஷன் இருக்குது. நீங்க கொஞ்சம் கேளுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டதுனால இருக்கும். சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும். ஓகேவா? நம்ம நாளைக்கும் கொஸ்டின் ஆன்சர் வைக்கிறோம். அப்போ வந்து உங்களுக்கு நீங்க வந்து டீட்டெயிலா கேளுங்க, உங்களுக்கு பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு வகுப்பு ஃபுல்லா கேட்டுவாங்களேன்னு சொல்றேன். இப்பதானே 2வது வகுப்பு தானே வந்திருக்கிறீங்க. கொஞ்சம் பொறுமையா கேட்டுப்பாங்களேன். சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். ரைட் சார். ஐயா வணக்கம்ங்க. ஐயா நீங்க சொல்றதுல நல்லா புரியுது. நம்ம அதை கண்டுக்காம அப்படியே விட்டுறணும், எல்லாம் புரியுது. இதெல்லாம் ஒரு 60 வயசுக்கு மேல ரிட்டையர்ட் ஆன பர்சன்ஸ் அவங்களுக்கு ஓகே. அடுத்தடுத்து ஒரு லட்சியத்தோட இருக்க அவங்களுக்கெல்லாம் செயலை செஞ்சே ஆகணும். இப்போதைக்கு செயல் நம்ம செய்ய வேணும்னு சொல்லல. அதை செயலை செய்ய விடாத அளவுக்கு செய்ய விடாத அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ற எண்ணத்தை எப்படி எதிர்கொள்றதுன்னு தானே சொல்லிக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் செயல் வீரர்களா தானே மாற சொல்லிக்கிறோம். செயல் வீரர் புரியுதுங்க. எப்படி சொல்றதுன்னா, இப்ப நீங்க இந்த கண்ணாடி மாளிகைக்குள்ள வேட்டை நாய் போகுது, கண்ணாடி தெரியுது, அது வெளியே வந்துருச்சு, அது கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிருச்சு. ஓகே. அது கண்டையே ஒரு கண்ணாடியை மாட்டி விட்டுட்டாங்கன்னா அது போற இடமெல்லாம் கண்ணாடியா அது செயலை சும்மா இருந்தாலும் அந்த கண்ணாடியா. உதாரணம் சொல்றது வந்து பின்னாடி இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு தவிர நீங்க அந்த மாதிரி நாய்க்கு கண்ணாடி போற மாதிரி அப்படி நான் கேக்குறேன். இல்ல, அதாவது தாட்ஸ் வருது, ஓகே, தாட்ஸை விட்டுறலாம், நம்ம ஆக்ஷன்ல இறங்கணும். நான் சொல்றது தாட்ஸ்ங்கிறது கான்சியஸா அன்கான்சியஸா? ஃபர்ஸ்ட் கேள்வி. அன்கான்சியஸ். அன்கான்சியஸா வர்றத நீங்க கான்சியஸா ஃபீல் பண்றதான் நீங்க தாட்னு ஃபீல் பண்றீங்க. எனக்கு இந்த தாட் வந்திருக்குது நீங்க ஃபீல் பண்ணும்போது அன்கான்சியஸா வந்ததுதான் கான்சியஸா நீங்க ஃபீல் பண்றீங்க. கரெக்டா? கரெக்ட். அந்த கான்சியஸா வந்ததுக்கு பிறகு இந்த அன்கான்சியஸா வந்த மாத்திர சக்தி இந்த கான்சியஸுக்கு உண்டா? உண்டா? அதாவது எண்ணத்தை மாத்துவீங்களா? எண்ணத்தை மாத்தல, நம்ம வேற ஆக்ஷன்ல. இங்க வெளிப்பட்ட அன்கான்சியஸா வெளிப்பட்ட எண்ணத்தை கான்சியஸா என்னங்கிறது அறிவு புரிஞ்சுக்கிட்டு அறிய வச்சு மேற்கொண்டு என்ன வெளியில செயல் செய்யலாங்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு பேர் தான் திங்கிங். புரியுது. அதை யோசிச்சு செயல் செய்யறதுக்கு பேர் தான் ஆக்ஷன். ஆமாங்க. மாறாக மனசுக்குள்ள செய்யறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் புரிதல்.
இல்ல மனசுக்குள்ள செயல எப்படி சொல்றதுன்னா, ஆக்ஷன்ல இறங்க தான் ஆசைப்படுறாங்க. ஆக்ஷன் அதாவது இத கண்டுக்காம விட்டுட்டு, பட் ரிப்பீட்டட் தாட்ஸ நீங்க எப்படி சரி பண்ணுவீங்கன்றதான். ரிப்பீட்டட் தாட்ஸ் எப்படி கண்டுக்காம சரிங்க. விடுறது? எத்தனை கோடி தாட் வேணா வரட்டும் சார். ஆ, நீங்க தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச வாட்டி மேற்கொண்டு சிந்திக்கணுமா, சிந்திக்கிறது விடுபடலாமா? விடுபடலாம். உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், ரொம்பவே கஷ்டப்பட வேண்டாம். ஆ, உங்களுக்கு நம்ம தான் வந்த தாட்டை பிடிச்சி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு உங்களுக்கு எப்ப தெரியுதோ அப்ப விடுபடுங்க சார். அப்போ விடுபடும். புரிஞ்சுங்க. ம். அதான் புரியுது. அதான் அந்த நீங்க அளவுல விட்டா போதும். இல்ல நீங்க ரொம்பவே கஷ்டப்பட வேண்டாம். ரொம்ப கஷ்டப்படும். சிம்பிள். அதாவது சிம்பிள். என்னன்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு நான் தான் வந்ததை விடாம புடிச்சிட்டு தொங்கிட்டு திரியறேன்னு எப்ப தெரியுதோ ஆ, மேற்கொண்டு இதனால பிரயோஜனம் இல்லைன்ட்டு விட்டுருங்கன்னு சொல்றேன். போதும். சரிங்க. ஆ, ம். அதான் இப்ப அது எனக்கு நல்லா புரியுது. இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு இது நீங்க இந்த வகுப்பு முழுக்க பாருங்க. முடியும் போது இன்னும் அந்த கொஞ்சம் கிளாரிட்டியா புரியும். செயலை எப்படி செய்யணும்னு நீங்க சொல்லித் தரேன்னு சொன்னீங்களே, அது வந்து நாளைக்கு அப்போ சொல்றது. அப்போ புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டா புரிஞ்சிடும். புரிஞ்சிரும்னு இப்ப நினைக்கிறேன். வந்து நம்ம ஒரு பகுதி தானே, ஒரு பார்ட்ல படத்துல ஒரு பகுதி தானே பாக்குறோம். இன்னொரு பகுதி கரெக்ட் நாளைக்கு தானே பாக்குறோம். கரெக்ட். நன்றி. ரைட். தப்பா எடுத்துக்க வேண்டாங்க. ஆர்குமெண்ட்ல இல்ல என்னோட இதுவே வந்து நீங்க ஆர்குமெண்ட்லாம் இல்லைங்க சார். மீனிங்கே வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த வகுப்பே. நாங்க உங்க தேடி உங்க வீட்டுக்கு வந்துட்டு உங்க மேல கோச்சிக்கிறதுக்கு நாங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுது. என்ன ஆதங்கத்தை தான் கொஞ்சம் வெளிப்படுத்திட்டேன். அது அதாவது உங்களுடைய ஃபீலிங் என்னன்னு புரிஞ்சுக்குது. நாம நல்லா புரிஞ்சுக்க வேண்டாமா, நீங்க முனைப்போட செயல்படுறீங்க, அதை நாங்க வரவேற்கிறோம். வாங்க, பக்காவா தெரிஞ்சுக்கங்கன்னு தான் சொல்றோம். சரிங்க. நன்றி. ரைட்டுங்க. நன்றி சார். நன்றி ஐயா. இன்னொரு லாஸ்ட் கொஸ்டினுங்க ஐயா. ஐயா வணக்கம், சொல்லுங்க. யாரோ வந்தாங்க போயிட்டாங்க. ஐயா இன்னொரு கொஸ்டினுங்க ஐயா. ரவிக்குமார் சொல்லுங்க. சொல்லுங்க. இந்த மாயில மாயை அசுத்த மாயை சுத்த மாயின்னு இருக்கீங்க, அதை பத்தி சொல்ல முடியுங்களா ஐயா? மாயைன்னா முதல்ல என்ன அது சொல்லுங்க. மாயைன்னு நீங்க சொல்றது எதை சொல்றீங்க? என்னத்தை சொல்றீங்களா, சிந்திக்கிறத சொல்றீங்களா? எனக்கு சொல்ல தெரியலீங்க அதை பத்தி. முதல்ல இல்லையா, நீங்க மாயைன்னு நீங்க தான் கேள்வி கேட்டீங்க. மாயைன்னா நீங்க முதல்ல என்ன நினைச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, உங்களுக்கு கூட சொல்றேன். நீங்க மாயைன்னு சொல்றீங்கல்ல, மாயைன்னா முதல்ல என்னன்னு சொல்லுங்க, உங்களுக்கு நான் விளக்க சொல்றேன். நீங்க மாயைன்னு நான் ஒரு வார்த்தை கூட இந்த வகுப்புல உபயோகப்படுத்தல. மாயைன்னு நீங்க தான் கேட்கறீங்க. மாயைன்னு நீங்க என்ன டெபினிஷன் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, உங்களுக்கு நான் சொல்றேன். அது எனக்கு உங்களுக்கு சொல்ல தெரியலீங்க, அது எப்படி சொல்லுன்னு. இல்ல நீங்க தெரிஞ்சுட்டு சொல்லுங்க, ஒன்னும் அவசரம் இல்லை. நாம தான் நாளைக்கு ஊர்ல இருக்கோம்ல. மாயைன்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். மாயைனாங்க இப்ப நான் உங்களை பாக்குறேன், உங்களுக்கு நீங்க தெரியுறீங்க. இப்போ நான் சப்போஸ் நான் கண்ணை மூடிட்டுனா நீங்க இருக்க மாட்டீங்க. சரி. அந்த நிலையற்ற தன்மை இருக்கீங்களே, அது வந்து நான் என்னுடைய உணர்வு, என்னுடைய எல்லா எண்ணமும் அப்படித்தானே. எல்லா எண்ணமும் தோன்றி தானே மறைஞ்சிட்டு இருக்குது. எல்லா உணர்வுகளும் தோன்றி தானே மறைஞ்சிட்டு இருக்குது. அப்ப எண்ணமும் உணர்வும் மாயின்னு சொல்லாமா இல்ல உண்மைன்னு சொல்லாமா? மாயை தாங்க. அப்ப மாயை கற்று தானே. அதுல அது எங்க அசுத்த மாயை சுத்த மாயை அது தேவையில்லைங்க. உங்களுக்கு மாயின்னு இது என்னன்னு புரியுது இல்ல. எண்ணமும் உணர்வும் மாயின்னு புரிஞ்சா போதும். சும்மா அது பின்னாடியே போயிட்டு இருக்க தேவையில்ல. எண்ணமும் உணர்வுக்கும் நம்ம அது தோன்றி மறைகிறது தான் உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியுதுங்க. அதுல எதுக்கு அசுத்தம் சுத்தம் அதெல்லாம் தேவையில்லை. நீங்க இந்த சாஸ்திரத்தை கட்டி பிடிச்சி தொங்க வேணாம். ரியல் லைஃபுக்கு வாழ்றதுக்கு என்ன தேவையோ அதை கத்துக்கிட்டா போதுங்க சார். ஓகேங்க. நன்றிங்க. நன்றி சார். நன்றி. ஐயா சரவணா சொல்லுங்க. ஹலோ, நான் ஜனனி சென்னையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கேன் ஏற்கனவே. சரிம்மா. சரி. இப்ப எனக்கு என்ன டவுட்னா, நம்ம பிரவாகத்துல வந்து இந்த எண்ணங்களை விடுறதே ஒரு பெரிய ஒரு பர்டனான ஒரு வேலையா இருக்கு சார். இல்லையே, இன்னும் பேசலாமா? அத நீங்க சொல்றது நல்லா புரியுது. வந்து மனசுக்குள்ள வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறத பத்தி மட்டும்தான் பேசியிருக்கிறோம். அறிவை வச்சு செயல்படுறது எப்படிங்கிறது இன்னும் நம்ம பேசவே இல்லை. அத நம்ம கரெக்டா அந்த எண்ணங்களை நம்ம ஃப்ரீ ஃப்ளோல விட்டுட்டு இருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. சொல்லவே இல்லையே. யாரு ஃப்ரீ ஃப்ளோ விடுறது? யாரு? நம்ம கண்டுக்காம விடணும்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா. அதாவது நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு விட்டுருங்க. நாளைக்கு வந்து நம்ம கேள்வி பதில ஒரு டீட்டெயில்டா வைக்கிறோம். இன்னும் அந்த செக்ஷன்லாம் கேட்டு பேசும்போது உங்களுக்கே நல்லா புரிஞ்சிடும்.
அப்ப என்னன்னா ஓகே அப்ப சார். கூட என்னன்னா வெறும் இப்படி மொட்டையா இல்லாம உங்களுடைய ஒரு சம்பவத்தையே சொன்னீங்கன்னா அது மூலியமா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸியா நீங்க கேட்ச் அதாவது பண்ணிடுவீங்க. இப்ப ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா எனக்கு இது டிஃபிகல்ட்டா இருக்கு. ப்ராப்ளம் எதுவும் விடலைன்னா ஃப்ரீ ஃப்ளோவா என்னால விட முடியுது. ஏதாவது ஒரு கிரைசிஸ் வந்தாதான் அதுல இருந்து என்ன ஃப்ரீ ஃப்ளோவா விட்டுட்டு போக முடியல. நான் அதுக்குள்ளேயே சிக்கிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க அதோட அட்டாச் ஆயிடுறீங்க, அவ்வளவுதான். ஆமா, கரெக்ட் கரெக்ட். ம், ம், ம். அதுதான் இப்ப மெயினான கேள்வி எனக்கு. அட்டாச் ஆயிடுறது வந்து அது நீங்களே உருவாக்குனது, நீங்களே அது நிஜம் நினைச்சுக்கிறீங்க. ஆமா, சரி, இதுவரை வந்த பிரச்சனை எல்லாம் அப்படியே என்னைக்காச்சும் இருந்ததுதோ தொடர்ந்து மாறிட்டே தான் இருக்குது. மாறிக்கிட்டு தான் இருக்குது. கண்டிப்பா அது அப்போ மாறிக்கிட்டு அப்ப தான் இருக்கு. அப்போ வந்து பர்மனண்டான ஒரு பிரச்சனை இல்லைன்னு தான் அர்த்தம். கரெக்ட் சார், நாம கரெக்ட். பர்மனன்ட் நாம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சின்ன வயசுல இருந்து ஆமா. உங்களுக்கு எத்தனாயிரம் பிரச்சனை வந்து அப்போ இப்ப பரீட்சையில பாஸ் ஆனா போதுன்னு ஒரு காலம், அப்புறம் மார்க் வாங்கினா போதுன்னு ஒரு காலம், அப்புறம் கல்யாணம் பண்ணா ஒரு போதும், அப்புறம் குழந்தை பெத்தா போதும், அப்புறம் அடுத்து கடைசி வரலும் இப்படி எதுவும் யோசிச்சுட்டு தானே போறோம். ஆமா, கரெக்ட் சார். ம். சரிங்க சார், ஐயா நாளைக்கு நான் பாக்குறேன் சார். நான் பாக்குறேன். பாருங்க பாருங்க கேளுங்க. ரைட். ஐயா அந்த ஒரே ஒரு இதுங்க, சாரி. ஹலோ. ம் ஐயா ம் இந்த இப்போ ஆக்ஷன்ல இறங்கணுன்றதெல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு. அதெல்லாம் அப்போ அது வந்துகிட்டே தான் இருக்கு, அது பாட்டுக்கு வரட்டும்னு. நம்ம தெரிஞ்ச ம் ஆக்ஷனாக இருந்தால் ஈஸியாக இருக்கு. இப்போ நம்ம சைக்கிள் ஓட்டுறோம், நீச்சல் அடிக்கிறோம்னா ம் எண்ணத்தோடய பயணிச்சு நம்ம பாட்டுக்கு வர்றது, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இப்போ புதுசாக ஒன்று பழகணும்னா இந்த ம். எண்ணத்தோடைய அதை பண்ண முடியலைங்கய்யா. என்ன வந்து அதை கண்டு. இல்லைங்க, நம்ம எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட்டா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே ஓகே. இப்ப நாம வந்து நமக்கு சமையல் செய்ய தெரியும்னா அதுல நம்ம எக்ஸ்பர்ட்டா இருந்தா போதும். அதுக்கு நான் வீடு கட்டுற வேலையை செய்யணும்னா அது நமக்கு தெரியாது. கரெக்ட். அதுக்கு யாரு திறமையா செய்யறாங்களோ அவங்க கிட்ட நம்மள ஒப்படைச்சிட வேண்டியதுதான். நல்லா செஞ்சு கொடுங்கன்ட்டு கொடுத்துட்டு அவங்க செஞ்சு கொடுத்துட போறாங்க, வாங்கிக்க போறோம், அவ்வளவுதான். எல்லாமே இப்ப பிளைட் ஓட்ட தெரிஞ்சவருக்கு டூ வீலர் ஓட்ட தெரியாம கூட இருக்கலாம். ஓகே ஓகே. இல்லை அந்த பயணப்படுறது ஈஸியா இருக்கு. ஏற்கனவே பழகின ஆக்ஷன்ல எண்ணத்தோடய பயணப்பட்டுக்கிறது அது ஈஸியா. ஐயா தெரிஞ்சதுங்கிறது உங்கள்ட்ட இன்பில்ட்டா இருக்கிறதுங்கிறது, தெரியாதவங்க வேற ஒருத்தர்ட்ட ஹையர் பண்ணி தான் செஞ்சுக்குவோம். அதான் நம்மகிட்ட இல்ல. இல்ல அப்படி பண்ணி சரிங்க. யார் எக்ஸ்பர்ட்டோ அவங்க கிட்ட வாங்கி செஞ்சுக்க வேண்டியதான். இப்ப நம்ம வீடு நம்ம கட்ட முடியுமா சொல்லுங்க? இல்ல நாம பிளைட் ஓட்ட முடியுமா? நமக்கு அறிவு இருக்குங்கிறத பிளைட் ஓட்ட முடியுமா? முடியாது. இல்ல நான் உதாரணமா அது நம்ம ஏற்கனவே நல்லா பழகின விஷயம்னால என்ன வந்தாலும் வந்துட்டு நம்ம வாட்டுக்கு போற டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிடுவோம். அந்த மாதிரி சரி, புதுசா நம்ம ஒரு உதவி எடுத்துக்கிட்டு பண்ணிக்கலாம். நீங்க சொல்ற புரியுதுங்க. இல்லைங்க, எனக்கு தெரியாத விஷயத்துக்கு இப்ப நமக்கு உடம்ப பத்தி தெரியல, டாக்டரை கன்சல்ட் பண்ணி தானே அவங்க கிட்ட என்ன சொல்றாங்களோ அதை ஒப்பீனியன் வச்சு தானே போய்க்கிறோம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆமா, எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது இல்ல, தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப வந்து தேவையுமே இல்ல. நம்மள டிஸ்டர்ப் பண்ணதே, நம்மள தெரிஞ்சுக்க விடாம டிஸ்டர்ப் பண்ணதே நம்ம யோசிக்க கூடாது. இல்ல, நீங்க உங்களுக்கு பிரச்சனை நீங்க சேகரிச்சு வச்சுக்கிற மோர் டேட்டா தான் பிரச்சனை. டேட்டா. ஓகே ஓகே. கரெக்ட் கரெக்ட். மோர் டேட்டா இஸ் மோர் டிசீஸ் சார். வாழ்றதுக்கு கொஞ்சம் டேட்டா போதும், மீதி ஊருப்பட்டதை சேர்த்து வச்சுதான் அவங்க படாத பாடு பண்ணும். தேவையில்ல உண்மையில பிராக்டிக்கலா என்ன, தியரட்டிக்கல் வேண்டாம். சரி, புரியுதுங்க. நன்றி. சாரி. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ இல்ல. தேங்க்யூ. ரைட்டுங்க ரைட்டுங்க. சரவணா சார், ஒரு கேள்வி. விக்னேஷ் பேசுறேன் நான். நீங்க வந்து இந்த கார் ஓட்டுற எக்ஸாம்பிள் சொன்னீங்க. ஸோ கீ எடுக்கும்போது வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சு, எண்ணங்கள் வந்துருச்சு. ஸோ அதே வந்து உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல எண்ணம் வந்துருச்சுன்னா, ஓகே நான் கார் ஓட்டும் போது நல்லா ஓட்டுவேன், ஸ்பீடா ஓட்டுவேன், நல்ல ஒரு இதா பிரச்சனையே இல்லையே. ஸோ அதான் நம்ம நல்லெண்ணம் வரும்போது அது நல்லெண்ணத்தினால பாதிப்பே இல்லைங்க, அதனால என்னங்க போயிருக்குது. ஸோ அது எம்ப்ரேஸ் பண்ற நல்லெண்ணம் வரும்போது, அப்புறம் வந்து இன்னொரு சைட்ல பார்க்கும்போது ஓகே எனக்கு ரொம்ப கட் ஃபீலிங் இருக்கு இது நடக்கும்னு சொல்லி, ஸோ ஒரு சிலர் பார்க்கும்போது ஓகே நான் இது வந்து கட் ஃபீலிங்கா நினைச்சேன், இது மாதிரி நடந்துருச்சு. ஸோ அது எப்படி நம்ம வந்து அதை வந்து நெக்லெக்ட் பண்ணி. நீங்க எதா இருந்தாலும் அதெல்லாம் நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப பார்ட் ஏல தான் இருக்கிறோம். ஓகேவா? நீங்க அதை கொஞ்சம் நாளைக்கு கேட்டுட்டு நாளைக்கு டிஸ்கஷன்ல வாங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? இப்போ வந்து இந்த அறிவை வச்சு மனசுக்குள்ள ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத கண்டுபிடிக்கிறதோட நம்ம முடிச்சிட்டோம். இந்த அறிவை வச்சு இன்னும் என்னென்னலாம் செய்யலாங்கிறத நாளைக்கு நம்ம பேச போறோம். ஓகே, நன்றி. ரைட் சார். ஓகே சார், இப்போ லஞ்ச் பிரேக் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார், விட்டுலாங்களா? டைம் ஆச்சு. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீதி கேள்வியெல்லாம் இருந்தால் வச்சிருங்க. நம்ம என்ன கிளாஸ் இருக்கு நாளைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்குது, பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எல்லாரும் நம்ம சொன்ன கருத்துக்களை கொஞ்சம் ஆய்வுக்கு எடுத்து நிதானமா உங்களுக்குள்ள யோசிச்சு பாருங்க. மனசு, அறிவு இதெல்லாம் சொன்னதை கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க. அது மேல உங்களுக்கு புரிதலையும் தெளிவும் உருவாக்கி கொடுக்கும். உங்கள் அனைவருக்கும் நல்லபடியாக பகவத் ஐயா மற்றும் தேனி சுவாமியின் அருளால் நல்ல புரிதல் ஏற்பட இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. நன்றிங்க ஐயா. இப்போ லஞ்ச் பிரேக் அப்புறம் வந்து நம்ம 3:30க்கு ஆரம்பிக்க போகிறோம். 3:30க்கு வந்து நம்ம பகவத் மிஷன்ல இருந்து
ஆசிரியர் ஜீவமணி அவர்கள் வந்து நம்ம கிளாஸ் எடுப்பாங்க 3:30 பேச to போறாரு 4:30. அவர் வந்து அதுக்கப்புறம் தாட் அண்ட் மனோகரன் திங்கிங் சார் தான் பேசுவாரு, ஈஸியா உங்களுக்கு புரியும். இன்னும் கொஞ்சம் கேதர் பண்ணிக்கலாம். எல்லாம் ஷார்ப்பா 3:30 வந்துடுங்க. நன்றி. நன்றி நன்றி நன்றி.